அத்தியாயம் 46. தேர்தல் பிரச்சாரம் என்று மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை தணித்துக் கொள்ள யாருக்கும் சந்தேகம் தோன்றாத வகையில் வீட்டிலேயே பணியாளர்கள் போல் ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு தினமும் இரவில் ஏசி அறையிலும் வியர்த்து வடிய இளம்பெண்ணோடு சல்லாபத்தில் ஈடுபட்டிருந்த பரமுவின் நினைவெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் சிஎம் பிள்ளைகளோடு நரேன் நேத்ராவின் திருமணம் முடித்து சிஎம்மின் சம்பந்தி என்ற பெயரை வைத்தே மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் மந்திரியாகி சிஎம்மோடு நன்கு இணக்கமாகி உடனிருந்தே அவர் பதவியை தட்டி தூக்க வேண்டும் என்பதில்தான் முழு மூச்சாக இருந்தது. இது போதாதென நரேன் ஸ்ருதியின் காதல் அவள் வயிற்றில் வளரும் குழந்தை. ஸ்ருதியை அழிப்பது பெரிய விஷயமே இல்லை. அவள்தான் இப்பொழுது இருக்கும் முக்கிய பலியாடு அவருக்கு. அவளை வைத்துதான் மற்றொரு பெரிய திட்டமே போட்டு வைத்திருக்கிறார் பரமு. ஆனால் நேத்ரா வேறு சொன்ன நாட்களை தாண்டியும் வராமல் ராமோட இருப்பது என அனைத்தும் பெரிய தலைவலியை உண்டு செய்தது. கடைசியாக அவளிடம் போனில் பேசிய போது, எப்ப நம்ம வீட்டுக்கு வர நேத்ரா என்று கேட்டதற்கு, கொடி சீக்கிரம் வரேன் டாடி, நான் வர நாளை எதிர்பார்த்து காத்துருங்க, நீங்க எதிர்பாராத நிறைய சர்ப்ரைஸும் கூடவே வரும். ஊடமாக பேசி வைத்ததோடு சரி, மீண்டும் நிறைய முறை அழைத்து விட்டார். தொடர்பு கொள்ள முடியவில்லை அவளை. அதிலும் சில நாட்களாகவே அவரை பின்தொடர்வதைப் போல் தோன்றும் அமானுஷ்யங்கள் கண்மூடி உறங்கியே பல நாட்கள் ஆனது போல் இருந்தது. அதை ஈடு செய்யவே இரவில் உறங்காது நேரம் கழிக்க பெண்கள் தேவைப்படுகிறது. இல்லனா மட்டும் தேவைப்படாதான் நினைக்கிறது புரியுது. ஆனாலும் மெயின் காரணம் வேணுமே. நாளைக்கு போய் எப்படியாவது நேத்ராவை கையோட அழித்துக் கொண்டு வந்துவிட வேண்டும். தேவையில்லாமல் முரண்டு செய்தால் வேறு வழியே இல்லை, நான் தட்டு தட்டி தூக்கிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அப்பெண்ணின் மீது இயங்கிக் கொண்டிருக்க அவர் முகத்தின் நேரே ஆ என்ற பெருத்த அலறலுடன் வந்து போன உருவத்தை கண்டு அரண்டு போய் அவர் எழுந்த வேகத்தில் அந்த பெண்ணும் பொறியாமல் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். என்ன சார், ஏன் எழுந்துட்டீங்க? அவளுக்கு அவள் பாடு, எங்கே பணத்தில் கை வைத்து விடுவாரோ என்று வியர்த்த முகத்தை வேஷ்டியை தூக்கி துரைத்தபடி சுற்றி முற்றி பார்த்த பரமு, ஒண்ணுல, நீயே எழுந்த படு என கடுகடுத்து மெத்தையில் சரிந்து துரிதமாக செயல்பட முயல உள்ளத்தில் ஏற்பட்ட அதிர்வில் முன்பு போல் இயல்பாக இருக்க முடியாமல் போகவே மீண்டும் அவர் கண்களில் நுழைந்து அச்சுறுத்தி உடல் நடுங்கி கலக்கம் கொள்ள வைத்தது அக்கொடிய உருவம். பதட்டமடைந்த பரமு இதயம் தரதரக்க வேகமாக எழுந்தவர் என்ன நினைத்தாரோ, ஏ போதும் எழுந்து போ. அவளை பேசவிடாது துரத்திவிட்டு சட்டையை அணிந்து கொண்டு ஹாலுக்கு வந்தவர் டிவியை ஆன் செய்தார். முக்கிய செய்தி: சென்னை காசிமேடைச் சேர்ந்த 30 வயதான இளைஞன் பாண்டியராஜ் மர்ம முறையில் அவரது வீட்டிலேயே இறப்பு. உடலில் எந்த பகுதியிலும் எவரும் தாக்கியதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமல் சொட்ட ரத்தமின்றி எலும்புகளோடு சதைகள் பற்றிய நிலையில் உடல் சுருங்கி மரப்பாச்சி பொம்மை போன்று இறந்து கிடந்த பாண்டியராஜின் உடலை போலீசார் மீட்டெடுப்பு. பிரேத பரிசோதனை செய்தும் பாண்டியராஜின் உடலில் எப்படி ரத்தம் சுண்டியது, எப்படி இறந்தார், இதற்கு பின்னால் வேறேதும் சதி உள்ளதா என்ற ரகசிய மர்மத்தை கண்டறிய முடியாமல் மருத்துவ குழு குழப்பம். இந்த பாண்டியராஜ நிலவுல வச்சுக்கோங்க. தொலைக்காட்சியில் சொல்லப்பட்ட செய்தியில் பரமு அதிர்ந்து போக பேய் சிரிப்பு பலமாக எதிரொலித்துக் கொண்டிருப்பதை உள்வாங்கியபடி தன் கையிலும் கழுத்திலும் உள்ள சிகப்பு கயிற்றாலான காப்பர் தாயத்தை இருக்கிறதா என சரி பார்த்துக் கொண்டு போனை எடுத்து யாருக்கோ பரபரப்பாக அழைத்தபடி சோஃபாவில் அமர்ந்தார். ஹலோ, நான் பரமு பேசுறேன். அடடே, நீயா? என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்து அதிசயமா போன் போட்டிருக்க? அந்த பக்கம் நக்கல். உனக்கு திரும்ப வேலை கொடுக்கத்தான். நீ எல்லாம் என்ன மந்திரவாதி, என்னத்த கட்டு போட்ட? 1 வருஷமா அந்த பேய் பிசாசுங்க தொல்லை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப வந்தது எதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு திரும்ப வந்து தொல்லை பண்ணுது. நமக்காக ஆள் கண்டுபிடிச்சு தூக்குற பாண்டிய வேற செத்துட்டான். நியூஸ்ல தான் இப்ப பார்த்தேன். அது ஆட்டோ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நிம்மதியா தூக்கி 10 நாளைக்கு மேல ஆகுது. சிவந்த கண்களை கசக்கிக் கொண்டார் பரமு. என்ன சொல்ற பரமா? பாண்டிய செத்துட்டானா? ஆனா எப்படி சாத்தியம்? என்னோட மந்திரக்கட்ட மீறி எந்த ஒரு சக்தியாலே வெளிவர முடியாதே என்றார் மந்திரவாதி பாவமூர்த்தி சிறு திகைப்புடன். என்னத்த மந்திரக்கட்டோ, மண்ணாங்கட்டி கட்டு. எப்படியோ உன் கட்டை உடைச்சிட்டு அது வந்துருச்சு போலையா சலித்தார் பரமு. இல்ல பரமா, இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. என் கட்டை உடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அதை உடைக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆகி கண்ணி கழிஞ்ச பொண்ணு தான் விருப்பத்தோட இறந்து போன ஆத்மாவை தான் உடம்புல தங்க அனுமதிச்சா மட்டும்தான் கட்டு முறிஞ்சு அது சுதந்திரமா வெளியில வரும். முக்கி முக்கி கரகரத்த பயங்கர குரலால் முறையிட்டார் மந்திரவாதி பாவமூர்த்தி. என்னையா நீ கதகதையா விட்டுட்டே இருக்க? ஒரே ஆத்மாவை 2ஆ பிரிச்சு மந்திர கட்டு போட்டு வச்சது நல்ல ஆத்மாக்கு தானே. கெட்ட ஆத்மாவை எனக்கு துணையா தானே வெளியே விட்டு ஏவி வச்சிருந்த.
அப்புறம் எப்படி ரெண்டு ஒண்ணா இணைஞ்சது? பயத்திலும் படபடப்பிலும் யோசனை திறன் செயலிழந்து போனது பரமுவுக்கு. யோ, நீ எல்லாம் என்னையா மந்திரி? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், புதுசா கல்யாணம் ஆகி கண்ணி கழிஞ்ச பொண்ணு தான் முழு விருப்பத்தோட அந்த நல்ல ஆத்மாவை தன் உடம்புல தங்க ஏத்துக்கிட்டா நல்லதோட கெட்டதும் கூடி ஒன்னா கலந்துரும். அதுக்கப்புறம் நல்லது கெட்டதும் ஒண்ணு கூடி சக்தி வாய்ந்த பிரேதாத்மாவா உருவெடுக்கும். இத்தனை நாளா ஒரே ஆத்மாவா இருந்தாலும் தனித்தனியா செயல்பட்டுச்சுங்க. ஆனா இப்ப ஒன்னானதுக்கு அப்புறம் ஒரே நேர்கோட்டுல செயல்பட்டு அத கொன்னவங்கள பழி தீர்க்க நினைக்கும் என்றிட திகைத்து போன பரமானந்தம் முகத்தில் முட்டி மோதி ஆந்தை அலறும் சத்தத்துடன் வௌவால் போல் பறந்து சென்றது கொடிய உருவம். கண்களை இறுக மூடி வியர்வை படர்ந்த முகமும் உடலும் நடுங்க இதயம் தாறுமாறாக குதித்து ஆ என்ற அலறலோடு போனையும் நெஞ்சையும் இறுக்கி பிடித்தவர் நினைவில் 1.5 ஆண்டுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் காட்சி படமாய் ஓடியது. இங்கு வர்மன் காரை இயக்க, நரேன் எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்ச உன் அப்பா அந்த புறம்போக்கு எதுக்காக சம்பந்தமே இல்லாம அவர் பொண்ணான நேத்ராவையே கடத்தணும்? பரமானந்தம் மேல் கொலைவெறியில் இருந்தராம் கொதித்து போனான். ஏன்னா நேத்ரா அவங்கள விரும்புறாளோன்னு அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 3 மாசம் டைம் கேட்ட பொண்ணு கடைசி நாள் வரைக்கும் வராத போதே அவளை கண்காணிக்க ஆள் வச்சிட்டாரு. நேத்ரா அவங்களோட நெருக்கமா பழகுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கும் நேத்ராவுக்கும் இன்னும் 2-3 நாள்ல சிஎம் பசங்களோட கல்யாணம். அதையும் அவரோட சுயநலத்துக்காக தான் நடத்த போறாரு. அதனாலதான் நான் ஸ்ருதியை விரும்புறதை தெரிஞ்சு என் ஸ்ருதியை கடத்தி, இதுக்கு மேலேயும் நேத்ரா வராம போனா பிரச்சனை அவருக்கு தானு அவளையும் கடத்தி கொண்டு போய் சென்டிமெண்டா பேசி சமாதானம் செஞ்சு எப்படியாவது எங்க 2 பேருக்கும் சிஎம் பசங்களோட கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு என்றவன் பரமு நினைத்துக் கொண்டிருக்கும் அதே காட்சிகளை அவன் பார்த்தவரை இருவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தான். குட்டி பிளாஷ்பேக். இனிமேல் காணப்போகும் சம்பவங்கள் அனைத்தும் முற்றிலும் கற்பனையே, நோ லாஜிக். பேக்கதையில கூட லாஜிக் பார்த்து குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க இருந்தா ஸ்கிப் பண்ணிருங்க. ஒரு தரம் ஸ்கிப் இட், 2 தரம் ஸ்கிப் இட், 3 தரம் இதை தவிர வேற என்ன சொல்ல? டேய், எவ்வளவு நேரம் வர்றதுக்கு? சீக்கிரம் பூஜையை முடிக்கணும். ஆள் கிடைச்சுதா? ஒண்ணு புள்ள உண்டான பொண்ணா இருக்கணும், இல்ல புள்ள பெத்த இளம் பெண்ணா இருக்கணும். நீ பாட்டுக்கு ஆன்டியவோ பாட்டியவோ மாத்திகிரி தூக்கி வந்துடாத. போனில் கத்தி கொண்டிருந்தார் பரமு. இதோ தேடிட்டே இருக்கோம்யா, யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி பொண்ணை தூக்கணும். ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு வர்ற ஆட்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். பொண்ணு கிடைச்சதும் பட்டன் தூக்கிடலாம் என்றான் பாண்டியராஜ், பரமுவின் முக்கிய கையாள். சரி சரி, 12 மணிக்குள்ள ஊருக்கு எல்லையில உள்ள சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வந்துரு. வருஷா வருஷம் கரெக்டா செய்யறத போல சரியா 1 மணிக்கெல்லாம் தாய்மை அடைந்த பெண்ணை உயிரோட பலி கொடுத்தாதான் அடுத்தடுத்து வரப்போற தேர்தல்ல ஜெயிச்சு மந்திரியா இருக்க நான் அடுத்த முதலமைச்சர் பதவியை அடைய முடியும். கட்டளையிட்டு அழைப்பை துண்டித்தார். முற்றிலுமான மூட நம்பிக்கையை எந்த கிறுக்கனோ ஒரு மண்டையில் ஆணியடித்து விட்டிருக்க மந்திரி பரமு மந்திரவாதி பாவமூர்த்தியோடு இணைந்து யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ஆள் அரவமற்ற கிராமங்களை தேர்ந்தெடுத்து வருடா வருடம் பலமான சுடுகாட்டு பூஜைகளை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு தாய்மை அடைந்த சுமங்கலி பெண்ணை கடத்தி கொண்டு வந்து பிணத்தின் சாம்பலை கரைத்த தண்ணீரை அவர்கள் மேலே ஊற்றி அதே பிணத்தின் சாம்பல் கரைத்த நீரில் முக்கி எடுத்த ஈர கருப்பு சேலை கட்டிவிட்டு நெற்றி மறையும் அளவுக்கு இரத்த சிகப்பு நிற குங்குமத்தை வைத்து அப்பெண்கள் தன்னை விட்டு விடுமாறு கதறி எழுது கெஞ்சுவதையும் எதையுமே காதில் வாங்காமல் 10க்கு 10 சைஸில் மண்ணெண்ணெய் மற்றும் கற்பூர கட்டிகளை வளையமாக அமைத்து தேமூட்ட தயாராக இருக்கும் அக்னி வளையத்தின் நடுவே இரும்பு கம்பியில் நிற்க வைத்து கட்டி போட்டு உடல் வெந்து துடிக்க துடிக்க ஜெகஜோதியாக ஆள் உயரத்திற்கு வளையமாக பற்றி எரியும் தீயில் உடல் கருகி சாகும் வரை மந்திரங்கள் வேகமாக உச்சரிக்க பலத்த பலி பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும். பதவி உயர இப்படி ஒரு பதற வைக்கும் கொடூர நரபலி பூஜைகளை செய்யும் பரமுவின் மற்றொரு கொடிய முகத்தை மறைத்துக் கொண்டுதான் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், மக்களின் நலனே எனது உயிர் மூச்சு என நல்லவனே தோற்றுவிடும் அளவிற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கோ மணி 10 கடந்தும் எந்த பெண்ணும் சிக்காததால் மருத்துவமனையின் எதிரில் உள்ள பெட்டி கடையில் சிகரெட் வாங்கி புகைத்தபடி நின்றிருந்த பாண்டியராஜின் பார்வையில் சிக்கினாள் தேஷா. அவளை பார்த்த மாத்திரத்தில் பெரும் அதிர்ச்சி அவனுக்கு. காரணம், தேஷாவை ஒரு தலையாக காதலித்து அவள் கிடைக்கவில்லை என்றதும் அவள் வீடு புகுந்து வயிற்றில் உள்ள பிள்ளையோடு அவளை கொலை செய்ய துணிந்த கொடும்பாவி இவன்தான். கணவன் குழந்தை என அழகான உறவுகள் கண்ணெதிரே இருந்தும் கண் திறந்து பார்க்க முடியாமல் துரதிருஷ்டசாலியாக சுய நினைவின்றி கோமாவில் படுத்து கிடந்ததற்கு முழு முக்கிய காரணம் இதே பாண்டியராஜன் தான். அன்று தீஷாவை கொன்றுவிட்டோம் என்ற திருப்தியோடு தடயங்களை அழித்துவிட்டு எப்போதும் போல் பரமுக்கு விசுவாசியான கையாளாக இருந்து வந்தான் பாண்டியராஜ். ஆனால் அவளை மீண்டும் உயிரோடு பார்ப்போம் என்று நினைத்திருக்கவில்லையோ என்னவோ.
அதுவும் அவளுக்கு நினைவில்லாத போதிலும் தேஷாவை கண்ணில் வைத்து கண்ணின் மணியாக தாங்கும் கணவன் ராமின் உயிர்ப்பான காதலை காண காண ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை அவனால். அத்தனை நாளும் கோமாவில் இருந்த தீஷாவுக்கு திடீரென பிக்ஸ் வந்ததும் குடும்பமே அதிர்ச்சி அடைந்தது. அவளை மருத்துவமனைக்கு தூக்கி வந்திருந்தனர். அந்நேரத்தில் அன்றோடு அவள் விதி முடியப் போகிறது என்று உறுதியான பிறகு வேண்டா வெறுப்பாக பாவம் பார்த்து அவளின் சுய நினைவை தற்காலிகமாக திருப்பிக் கொடுத்தான் போலும் காலதூதன். அத்தியாயம் 47. ட்ரீட்மெண்ட் முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் தேஷா கண்விழிக்கப் போகிறாள், கோமாவில் இருந்து மீண்டு விட்டாள் என்று மருத்துவர் சொல்லிச் செல்ல அதைவிட வேறென்ன மகிழ்ச்சி இருக்கப் போகிறது ராமிற்கு? நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் தன் மனைவி தன்னை நேருக்கு நேர் பார்க்கப் போகிறாள் என்ற எண்ணமே தலைகால் புரியாத பரவசத்தில் கோமாவிலிருந்து வெளிவந்து மயக்கத்தில் இருந்த மனைவியின் முகத்தில் ஈர விழிகளோடு முத்தமழை பொழிந்து விட்டான் ராம். வர்மனை விட்டணைத்து யுவாவை தூக்கி வரச் சொன்னான். அந்நேரத்திலும் ஆசை ஆசையாய் பல கனவுகளோடு கணவன் மீதுள்ள முழு காதலோடு அவள் சுமந்த குழந்தை யுவா. அப்படி இருக்க குழந்தை பிறந்து நன்றாக மழலையில் பேசி நடக்கத் தொடங்கிய பெண்ணும் உயிர் இருந்தும் அந்த சிசுவின் முகத்தை கூட பார்க்காது கண்மூடி படுத்து கிடப்பதுதான் தவறேதும் செய்யாத அப்பாவி பெண்ணிற்கு மேலிருப்பவன் கொடுத்த கொடிய தண்டனையோ? மகனை மடியில் வைத்துக் கொண்டு ஆவலாக மனைவியின் முகம் பார்த்தபடி, அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சு உன்னையும் என்னையும் பார்க்க போறாடா யுவா. இனிமே அம்மா நம்ம 2 பேர் கூடவும் பேசி கொஞ்சி முத்தா கொடுத்து சந்தோஷமா சிரிக்க போறா. நம்ம சிரிக்க வைக்கிறோம், சரியாடா கண்ணா? நம்ம அழுதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளை சிரிக்க வச்சு கொடுமைப்படுத்தணும். இதயம் அதிவேகத்தில் துடிக்க ஏதேதோ மகனிடம் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். மூடிய இமைக்குடைகளுக்குள் லேசாக கருவழிகள் உருள தன்னவனின் குரலை கேட்டு உள்ளம் பொறித்த மகிழ்ச்சியில் உள்ளுக்குள்ளே கலங்கிய கண்ணீர் துணிகள் இமை கூட்டை விட்டு வெளிவராமல் உள்ளேயே தேங்கி நின்றது தேஷாவுக்கு. ஆசை மகனின் மழலை பேச்சு பிணம் போல் படுத்திருந்தவளின் இதயத்தில் அதிர்வலையை உண்டு செய்ய கணவனும் மகனும் ஏதேதோ பேசியபடி அவள் கை பிடித்து கணக்கின்றி முத்தம், சட்டன் அவள் நெற்றியில் முத்தம், வற்றிய கண்ணுகளில் முத்தம் என ஆனந்த கடலில் மிதந்தவன் தன் அன்பை வெளிப்பாடாய் உள்ளூர இதயம் சிலிர்த்து பரவசமடையும் போதெல்லாம் மொத்த கணக்கு எகிரிக்கொண்டே இருந்தன. வெளியே இருந்த பாண்டியராஜ் தந்திரமாக வேலை செய்தான். ஒரு பெண்ணை தூக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் யாருக்கும் சந்தேகமின்றி அனைத்தும் பக்காவாக முடித்து விடுவான். அதே மருத்துவமனையில் அவர்களுக்கு உதவி செய்யும் செவிலிப்பெண்ணை உள்ளனுப்பி தேஷாவை பரிசோதித்து பார்ப்பதைப் போல் பிக்ஸ் வரும் இன்ஜெக்ஷனை அவளுள் செலுத்தி அச்சத்தில் நடுங்கிய ராமை குழந்தையோடு வெளி அனுப்பிவிட்டு மற்றொரு வழி மூலம் தேஷாவை போலவே உடலமைப்பு கொண்ட இறந்த பெண் சடலத்தின் முகத்தில் தத்ரூபமாக தேஷாவின் முகத்தைப் போலவே செய்யப்பட்ட சிலிக்கான் மாஸ்கை பொருத்தி இடம் மாற்றிய பின்பு மருத்துவர் சோதனையில் சிகிச்சை பலனின்றி தேஷா இறந்து விட்டதாக கூற உயிருடன் மரித்து போனான் ராம். மயக்கத்தில் இருந்த தீஷாவுக்கு சிறிது சிறிதாக விழிப்பு தட்டி முதல் முறையாக கண்விழித்து பார்த்தது என்னவோ அவளையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டே காரை இயக்கிய பாண்டியனைத்தான். நீ 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 அவன் யாரென ஞாபகம் வராமல் தடுமாறி போனவளின் தொண்டைக்குழி பலமாக நடுங்கியது. கோமால இருந்து மீண்டவ பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? சிகரெட் புகையை அவள் முகத்தில் ஊதினாள் ஏகத்தாளமாய். நான் என் புருஷனை பாக்கணும், மரியாதை என்ன விட்டுரு, இல்ல நான் இருந்த தடம் தெரியாம போயிடுவேன். கோபத்தில் வெடித்தவளுக்கு ஒருமுறை அவன் காதலிக்கிறேன் என்ற போது அவள் மறுத்து கூறிய நினைவு வந்தது. நான் எப்படியா போறேன், அது ஏன் கவலை. ஆனா என்ன வேணான்னு சொன்ன உன்ன உன் புருஷனோட வாழ விட மாட்டேன்டி. ஏற்கனவே செத்து போயிருப்பேன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ புள்ளைய பெத்து போட்டு கோமால இருக்கேன்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அப்பவே தேடி வந்து உன் கதைய முடிச்சிருப்பேன்டி. பழிவெறி பொங்க அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன தீஷா பயத்தில் கண்களை சுழல விட எதிரே உள்ள காரில் மலரை மடியில் வைத்துக் கொண்டு தமக்கையின் இருப்பு செய்தி கேட்டு துக்கம் தாழாமல் அழுது கொண்டிருந்த பணியை பார்த்துவிட்ட தீஷா கண்களில் வெளிச்சம் மின்ன, பணி பணி! கார் ஜன்னல் வெளியே கை நீட்டி கத்தியதை பணி கவனிக்கும் மனநிலையில் இல்லாமல் எதையோ பறிகொடுத்ததைப் போல் அக்காரை கிராஸ் செய்து அவள் செல்ல அதற்குள் மயக்க மருந்தை மூக்கில் அமுக்கி அவளை மயக்கமடைய செய்தான் பாண்டியன். தேஷாதான் பரமு மற்றும் பாவமூர்த்தியின் இடுகாட்டு பூஜையில் பலியான கடைசி பெண். அப்படி இருக்க பரமு இப்படி ஒரு பூஜையை நடத்தி பெண்களை பலி கொடுத்துதான் அரசியலில் முன்னணியில் இருக்கிறார் என்று போன முறையே சில பல காசிப்ஸ் பரவியதில் இந்த முறை மிக கவனமாக ஒவ்வொன்றையும் செய்தவர். தேஷா என்ன கெஞ்சி கதறியும் சிறிதும் மனிதாபமின்றி பிணத்து சாம்பல் கரைத்த நீரில் முக்கி கருப்பு சேலை உடுத்தி நெருப்பு வளையத்தின் நடுவே கட்டி போட்டு, என்ன தயவு செஞ்சு வாழ விடுங்கடா பிளீஸ், இயலாமையோடு உடல் நடுங்க கதறியவளை கண்டு பாண்டியராஜனும் பரவும் ஹைஃபை அடித்து சிரித்துக் கொண்டனர்.
தீஷாவின் மனதிலோ படுக்கையில் கண்மூடி கிடந்தாலும் சொட்டுவிடாது அனுபவித்த கணவனின் காதலை உணர்வு பூர்வமாக உணர்ந்திருந்த மங்கைக்கு தன் கணவன் பிள்ளையோடு வாழ வேண்டும் என்ற வெறி சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்போதைக்கு ஒரு நியாயமான பெண்ணின் ஆசை கனவு என்றே சொல்லலாம். அனைத்தும் கைகூடும் நேரம் இப்படி ஒரு பாவிகளின் சதியால் காதல் கணவனின் முகத்தை கூட கண்டிடாமல் தன்னை கொல்லப் போகிற கொடும் பாவிகளை தீர்க்கமாய் பார்த்தவளின் தாலிக்கொடி சடதியில் அறுக்கப்பட்டது பாண்டியராஜனின் கையால். கடைசியாக பலி கொடுக்கும் நேரத்தில் சுமங்களின் கழுத்தை நிறைந்திருக்கும் மாங்கல்யத்தை பறித்துவிட்டு உடலை தேயில் கருக்கிவிட்டால் என்ன பூஜைக்கு சக்தி கொடுமா? அதற்காக துடிக்க துடிக்க அப்பெண்ணின் தாலியையும் பறித்து வாழ்க்கையையும் பறித்து கடைசியில் அவள் திகைத்து அச்சத்தில் நடுங்கி ஈர உடல் விடவிடக்க கதறிக் கொண்டிருக்கும் போதே தீயை வீசி துடிக்க துடிக்க அவள் உயிரையும் பறித்து விட்டனர். அவளை பெண்ணின் கதறல், உயிர் வாழ துடித்த வெறி, கணவன் மீதுள்ள காதல், பிள்ளையின் ஏக்கம், இது அனைத்தும் ஒன்று சேர்ந்து தன்னை துடிக்க துடிக்க தீயில் கருக்கி கொன்றவர்களை பழி தீர்க்கவே உருவமற்ற ஆத்மாவாக சுற்றி வந்தாள் தீஷா. கணவன் மகனை ஏக்கமாக பார்த்து கண்ணீர் விட்டு ஆத்மாவாகத்தான் அவனோடு தான் இருக்கிறேன் என்பதை எப்படியாவது உணர வைப்பாள். பரமுவையும் பாண்டியனையும் இரவில் உறங்க விடாது அச்சுறுத்தி அவர்களை கொன்று பழிதீர்க்க முயற்சிப்பதை உணர்ந்து பாவமூர்த்தியிடம் ஓடினர் உயிர் பயத்தில். தீஷாவின் ஆவியை பிடித்து பலமான மந்திரங்கள் மூலம் நெருப்பு வளையத்தில் நிறுத்த அடங்காமல் அவர்களை கொல்ல துடித்து அட்டகாசம் செய்தவளின் ஆன்மாவை 2 ஆன்மாவாக பிரித்தெடுத்தான் பாவமூர்த்தி. ஒன்று தூய எண்ணங்களை மட்டுமே கொண்ட ஆன்மாவாகவும் மற்றொன்று கெட்டதை மட்டுமே கொண்ட தீய ஆன்மாவாகவும் பிரித்து நல்லதை மந்திரக்கட்டின் மூலம் விமோசனம் பெற முடியாத அளவுக்கு கட்டு போட்டு சிறை வைத்து கெட்டதை பரமுவுக்கு கவலாக நல்ல ஆன்மாவுக்கு யாரேனும் உதவி புரிய வந்தால் அவர்களை அழிப்பதற்கு ஏவி விட்டனர். அந்த கெட்ட ஆன்மாதான் பரமுவுக்கு எதிராக இருந்த நேத்ராவை கண்டு கொண்ட பின் தொடர்ந்து தொல்லை செய்தது. மருத்துவமனையில் செவிலிப்பெண் மீது ஏவி நேத்ராவை கொல்ல பார்த்தது. ஏவலில் இருந்து வெளிவந்ததும் யதார்த்தமாக நேத்ராவை பார்க்க வந்த செவிலி அவளை காப்பாற்றி இருந்ததில் வெறியான தீய ஆன்மா பாத்ரூமில் வைத்தே அவள் கதையை முடித்திருந்தது. நரேனுக்கு தந்தை பிடித்தம் என்றாலும் நாளுக்கு நாள் அவரின் போக்கு அவனுக்கு பிடிக்காமல் போனது. விவரம் தெரிந்த பையனை பாசமாக பார்த்து கொண்டிருந்த தாயிடமிருந்து பிரித்து விட்டால் அவன் தாய் என்பை முற்றிலுமாய் மறந்து விடுவானா என்ன? மனதுக்குள்ளே பதுக்கி வாழ கற்றுக்கொண்டான் பாசத்தை. நேத்ராவை குழந்தையிலிருந்து உடனிருந்து பாதுகாப்பாய் பொறுப்புடன் இருந்து வளர்த்தவன் நரேன். என்ன சொல்லியும் தாய் குணவதியின் பாசத்தை அவளிடம் சொல்லி புரிய வைக்க முடியாமல் போனதும் பலமுறை சோர்ந்து போயிருக்கிறான். சிறுவனை பொறுத்தவரை தாயும் முக்கியம், தகப்பனும் முக்கியம். ஆனால் ஏன் தந்தை தங்கள் அன்னையிடம் பேச வேண்டாம் என தனியாக பிரித்து வைத்திருக்கிறார் என்ற யோசனையில் அவரிடம் கேட்டால் உடனே வரும் பதில், உன் அன்னை ஒரு நடத்தை கெட்டவள், அவளால் உங்களுக்கு பெரும் ஆபத்து உள்ளது என அபத்தமாய் பேசி பிள்ளைகளின் மனதை மாற்ற நினைப்பார். காரணம், அவரை பற்றிய தவறான விமர்சனங்களை பிள்ளைகளிடம் முன்வைத்தால் தனக்கு அரசியல் வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்ற எண்ணமும் பிள்ளைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால்தான் பெண்ணாலில் தான் சொல்வதை அனைத்தும் கண்மூடித்தனமாய் நம்பி தனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற எண்ணமும் கூடி அந்த அபலை தாயிடமிருந்து குழந்தைகளை விலக்கி வைத்தார். ஆனால் நரேன் அமைதியாக இருப்பானா? குறிப்பிட்ட வயதிற்கு மேல் தந்தையின் மீது சந்தேகம் தோன்றியது. அவர் ரகசியமாய் என்னென்ன வேலைகளை செய்து வருகிறார் என்று ரகசியமாக ஆட்களை வைத்து கண்காணித்தான். ஊழல், மக்கள் மோசடி, பெண் பழக்கம், தன்னை எதிர்ப்பவர்களை மறைமுகமாய் பழிவாங்குதல் என இதை தவிர பெரிதாக எந்த விடயமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. சரி, ஏதாவது செய்து கொள் என அமைதியாக விட்டுவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். அப்படி இருக்க நேத்ரா ராமை திருமணம் செய்து கொள்ளும் முன்பு சில மாதங்களுக்கு முன்பு நரேன் எண்ணுக்கு பரமுவின் இந்த கொடிய பூஜைகளை பற்றிய சில பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வந்திருந்தது. அவன் முன்பு வைத்திருந்த டிடெக்டிவ் தான் அவை அனைத்தும் அவனுக்கு அனுப்பினது. அதை அனுப்பிய டிடெக்டிவ் மறுநாளே மர்ம முறையில் இறந்து போனார் தேஷாவின் கெட்ட ஆன்மாவினால். அப்போது நரேனை பார்த்து தன்னை மதிக்காத ராமை பற்றி தமையனிடம் சொல்லி அவன் கை காலை தட்டி அதட்டி தன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்ற கோபத்தோடு நரேன் அறைக்குள் வந்தாள் நேத்ரா. நரேன் குளித்துக் கொண்டிருக்கவே மெத்தையில் அமர்ந்து கோபத்தின் வெளிப்பாடாக மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டிருந்தவள் நரேன் எண்ணுக்கு தொடர்ந்து வரும் குறுஞ்செய்தி சத்தத்தில் எரிச்சலாக அவன் போனை எடுத்து தூக்கி எறிய போனவள் என்ன நினைத்தாளோ? புருவம் இடுங்க ஒவ்வொரு குறுஞ்செய்தியாக திறந்து பார்த்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து உடல் நடுங்கி விட்டது. இதன் நடுவில் தேஷா இறந்த கையோடு வெளிநாட்டில் இருந்த நேத்ராவை பார்க்க போன பரமு நேத்ராவுக்கு என்ன அப்படி பெரிதாக தான் செய்யும் தவறுகள் விளங்கிவிடப் போகிறது என்ற மிதப்பில் அவள் வீட்டில் இல்லை என நினைத்து பாவமூர்த்தியோடு பூஜைகளை பற்றி விவரித்துக் கொண்டிருப்பதை அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு சந்தேக குழப்பத்தில் ஆழ்ந்தவளை தேஷாவின் கெட்ட ஆன்மா துரத்தி அச்சுறுத்தி கொண்டிருக்க உறக்கம் தொலைந்து போனவள் குடி கேளிக்கை என்று தந்தையை பற்றிய சிந்தனையை மறந்து போனாள்.
இப்போது தன் தந்தையின் சுயரூபத்தைக் கண்டு உள்ளம் நடுங்கியவள் குளியலறையில் தண்ணீர் கொட்டும் சப்தம் நின்றதும் உடனடியாக சுதாகரித்த நேத்ரா நரேன் கைபேசியிலிருந்து அனைத்து ஆதாரங்களையும் தன் கைபேசியில் அனுப்பிவிட்டு அவன் போனில் இருந்த அனைத்தையும் அழித்துவிட்டு வந்ததிடம் தெரியாமல் சென்று விட்டாள். ஆனாலும் தவறுதலாக ஒரே ஒரு வீடியோவை மட்டும் அவசரத்தில் அழிக்காமல் விட்டாள். அதுதான் கடைசியாக தேஷாவின் கழுத்தில் இருந்த தாலியை பாண்டியன் அறுத்த காட்சி. அதில் பாண்டியன் முகம் மட்டுமே தெளிவாக தெரிய, குங்குமத்தால் நிறைந்திருந்த தீஷாவின் முகம் நரேனுக்கு சரிவர தெரியவில்லை. அவளை சுற்றியிருந்த பரமு பாவமூர்த்தி செய்யும் பூஜைகளும் தெரியவில்லை. அதனால் அதை தோண்டி திருவாமல் இருந்த நரேனை பெண் இருந்த தீஷாவின் கெட்ட ஆன்மா தேஷாவின் குடும்பத்தை பற்றியும் அவள் இறப்பிற்கு யார் யாரெல்லாம் காரணம் என்பதை பற்றியெல்லாம் தோண்டி துருவத் தொடங்கிய நேத்ராவை பின்தொடர்ந்து அவளை பல விதத்தில் கொல்ல முயற்சித்தது. முற்றிலுமாக நிம்மதி இழந்து உறக்கம் தொலைத்து அந்த கெட்ட ஆன்மாவிடமிருந்து தப்ப நினைத்த நேத்ரா தஞ்சமடைந்த இடம் மாந்திரீகம் மற்றும் தாந்திரீகத்தில் சிறந்து விளங்கும் ஆச்சரிய பவன் குஷ்மணி பாபாவிடம்தான். அத்தியாயம் 48. பேய், பிசாசு, ஆவி, ஆன்மா இப்படியெல்லாம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டால் ஏதோ நகைச்சுவையை கேட்பதைப் போல் நக்கலான சிரிப்பை உதிர்த்து செல்பவள் இன்று அதே பேய் பிசாசின் தொந்தரவை தாங்க முடியாமல் இவர் உண்மையாகவே சக்தி வாய்ந்த சாமியார் தானா அல்லது போலி சாமியாரா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு வழியின்றி ஆச்சரியபவன் குஷ்மணி பாபா கண்மூடி பலத்த தவத்தில் இருந்தவரின் முன்பு உடல் விரைக்க அமர்ந்திருந்தாள் நேத்ரா. கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை அவள் தந்தையின் கொடூர பக்கத்தை. அரசியலில் ஜெயிக்க அப்பாவி பெண்களின் உயிரையா பறிக்க வேண்டும்? உள்ளம் திபு திபுவென எரிய முகம் இறுகிய நிலையில் யோசனையாக இருந்தவளின் முகத்தில் விபூதியை தெளித்து சுயத்திற்கு கொண்டு வந்தார் பாபா. அப்படி சந்தேகம் இருக்கிறவ எதுக்காக மணிக்கணக்கா ஏன் முன்னாடி உட்கார்ந்து காத்துட்டு இருக்க? பாபாவின் மிரள வைக்கும் சத்தத்தில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் நேத்ரா. உடல் முழுக்க விபூதி, நெற்றியில் பெரிய வட்ட குங்குமம், நீண்டமாக இருந்த முடிச்சுகள் விழுந்த முடியை பாதி உச்சையில் கொண்டையிட்டு பாதி முடியை பின்னாலும் முன்னாலும் போட்டு கையில் மண்டை ஓடு நட்டு வைத்ததைப் போல் தோள் உயரம் தடிக்கம்பு என அகோரி போல் காட்சி கொடுத்தார் பாபா. யாரிடமும் இறங்கி சென்று பேசி பழக்கமில்லாத நேத்ரா பாபாவிடம் எப்படி பேச்சை துவங்குவது என்று புரியாமல் சீரான பார்வையால் அவரை ஏறிட்டவளை சினம் கக்கும் பார்வையால் சுட்டரித்தார் பாபா. வளர்ப்பு சரியில்லை, அதான் உன்னை விட்டு உன் திமிரும் அகம்பாவமும் அகலாம இருக்கு. உன் கால சுத்துறது சாத்தான் இல்ல, உன் அப்பா செஞ்ச பாவம். ஒரு அப்பாவி பெண்ணோட தீராத பேராசைய தீயில இட்டு கருக்கிட்டான் பாவி. நெஞ்சில் திகிலூட்டும் குரலால் பாபா சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக விழிகளை விரித்தவளுக்கு இது ஒன்றே அவரை முழுதாக நம்ப போதுமானதாக இருந்தது. சாமி, நான் எதுக்காக தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல் முறையாக ஒருவரிடம் குரல் தழைய பேச தடுமாறியவளை இம்முறை சாந்தமாக பார்த்தார் பாபா. அனாவசியமா பேசி என் தவத்தை கலைக்காத. உனக்கு என்ன தீர்வு வேணும் அதை மட்டும் சொல்லு. அவரின் கடின குரலில் தன் தந்தையை பற்றிய அனைத்தும் செத்து வேளைகளையும் பிட்டு பிட்டு வைத்தவள் தன்னை பின்தொடர்ந்து அச்சுறுத்தும் அமானுஷ்யம் பற்றியும் சொல்லி முடித்தாள். அது நீ நினைக்கிற மாதிரி வெறும் கெட்டது மட்டும் இல்ல, அதோட ஆன்மா கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கெட்டதுக்கு துணியா ஏவி விட்டுருக்காங்க. இதோட நல்ல ஆன்மாத்த குடும்பத்தை பிரிஞ்சு அனுதினமும் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கு. பாபா சொல்லிட சென்டிமெண்டல் எமோஷனல் ஃபீலிங்ஸ் எதிலும் பெரிதாக தன்னை புகுத்திக் கொள்ளாத நேத்ரா இந்த விடயத்தில் அப்படி அலட்சியமாய் கடந்து செல்ல முடியாமல் தவித்து நின்றாள். இதுக்கான தேர்வுதான் என்ன சாமி? இந்த கெட்ட ஆன்மாவை அழிக்க முடியாதா? ஒரே ஆன்மா தனித்தனி குணாதிசயத்தோட பிரிச்சு சிற வைக்கப்பட்டிருக்கு. 2 ஆன்மாவும் ஒண்ணு கூடாம அதை யாராலையும் அழிக்க முடியாது. பாபாஜி தெளிவாக உரைத்ததும் செய்வதறியாமல் சோர்ந்து போனவளைக் கண்டு என்ன நினைத்தாரோ. ஆனா இதுக்கு மாற்று தீர்வு ஒண்ணு இருக்கு என்றதும், என்ன சாமி அது? பளிச்சிட்டு பார்த்தாள் நேத்ரா. மாந்திரீகம் மூலம் நல்ல ஆன்மாவான தீஷாவை கூட்டிட்டு வந்து நேத்ராவின் முன்பு நிற்க வைத்து மிரண்டு போனவளுக்கு தீஷாவின் பாவமான தோற்றமும் கண்ணீரும் சுருக்கென நெஞ்சை தேய்த்தது. தன் தகப்பன் ஒருவனால் இப்படி ஒரு அழகான பெண்ணின் வாழ்வு சீர்குலைந்து போனதை எண்ணி குற்ற உணர்ச்சி பெருகி போனது உள்ளத்தில். சாமி, சாமி, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. உருவமற்ற போதிலும் தேஷாவின் முகமும் பணிவும் அமர்த்தலாய் எடுத்து காட்டியது. உனக்கு நடந்த கொடுமை எனக்கு தெரியும். என்னால உனக்கு என்ன உதவி ஆகணும்? பாபாஜி விரிப்பாக அவளை பார்த்தார். எனக்கு என் புருஷனோட வாழணும். என் குழந்தைய தூக்கி முத்தமிட்டு கொஞ்சணும். ஆசாசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் வாழ்க்கையில நடக்க கூடாத விபரீதங்கள் நடந்து அநியாயமா என்ன கொண்டு என்னை என் புருஷக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க சாமி. என்னை எப்படி அந்த பாவிங்க கொண்டாங்களோ அதே நெருப்பு வளையத்துல அவனுங்களை நிறுத்தி துடிக்க துடிக்க கொள்ளணும்.
அதுக்கு எனக்கு என்ன பிரிஞ்சு போன ஆன்மாவும் மனித உருவமும் வேணும். கொடூரமாய் கேட்க வேண்டியதை கூட பரிதாபமாய் கெஞ்சி கண்ணீரோடு கேட்ட விதம் கல்நெஞ்சக்காரி நேத்ராவின் கண்களில் கூட ஈரம் மின்னியது. நீ ஆசைப்படுற விஷயம் சாதாரணமானது இல்லையேமா. இந்த பூலோகத்துல உன்ன மாதிரி ஆன்மாக்கள் வாழ முடியாது. அதையும் மீறி நீ நினைக்கிறது நடக்கணும்னா யாரோட கட்டாயத்தின் பேர்லும் இல்லாம முழு மனசோட தம் மானத்தையும் மனசையும் உடலையும் உனக்காக தியாகம் பண்ற ஒரு பொண்ணால மட்டும்தான் முடியும் என்றதும் தேஷா கைவிடப்பட்ட அவளையாக கண்ணீர் விட, எங்க அப்பா பண்ண பாவத்துக்காக நானே என்ன தியாகம் பண்றேன் சாமி. எதை பற்றியும் சிந்திக்காமல் பாபா சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு முன் வந்து நின்ற நேதாவை கண்டு தேஷா அழுகையோட நன்றியாய் பார்த்து புன்னகைக்க பாபாவின் விழிகள் ஒரு நொடி அதிர்ச்சியில் விரிந்து மூடியது. நல்லா யோசனை செஞ்சுக்கோமா, எதனால உன் உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு எச்சரித்தார் பாபா. யாருக்கும் புண்ணியம் அல்லாத அந்த திமிர் பிடிச்ச உயிர் இருந்து என்னாக போகுது? பணத்திமிரல அப்பாவோட சுயரூப தெரியாம அவர் சம்பாதிச்ச காசுல வளர்ந்ததாலும் என்னவோ பிறந்ததுல இருந்தே யாருக்கும் மரியாதை கொடுத்து மதிச்சதில்ல. இப்பதானே தெரிஞ்சது அவர் எத்தனை உயிரை பலி கொடுத்து அந்த காசை எல்லாம் சம்பாதிச்சிருக்கானு. அந்த காசுல போய் பிறந்து வளர்ந்ததை நினைச்சா என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. இனிமேல என்னால யாருக்கும் அடிபணிச்சு நடக்க முடியாது. நான் வளர்ந்த விதம் அப்படி, நான் இதான் சாமி. ஆனா இந்த தீஷாவோட சாவ எப்ப நான் நேரடியா பார்த்தனோ மனசெல்லாம் படபடப்பாவே இருக்கு. எங்க அப்பா இதுல சம்மந்தப்பட்டு இருக்காரு. அதுக்காக கூட குற்ற உணர்ச்சியில் அப்படி ஒரு உணர்வா இருக்குமேன்னு கூட யோசிச்சேன். பதில் தான் கிடைக்கல. எப்ப ஒரு உயிரை கொண்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு என் அப்பா நினைச்சாரோ அப்பவே அவர் மனச தன்மையை எழுந்துட்டாரு. எங்க அப்பாவோட ஒட்டுமொத்த அரசியல் திமுறையும் அடக்கி அவரை ஒண்ணுமே இல்லாம பண்ணணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த கெட்ட ஆத்மா என்ன பெண் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருச்சு. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அதனாலதானே உங்களை சந்திச்சு நேஷாவோட ஆசைகளை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பெத்த மகளா நான் என் அப்பாவுக்கு தண்டனையை கொடுக்கறத விட அவரால் தன் உயிரையே எழுந்துட்டு நிக்கிற இவ கையால அவருக்கு தண்டனையை கொடுத்தாதான் சரியா இருக்கும். அதனால என் உயிரே போனாலும் சரிதான். பாவத்தை சேர்த்த காசுல வளர்ந்த உயிர் போனா போகட்டும். தீர்க்கமாக அவள் முடிவெடுத்த பெண் பாபா மறுத்து பேசவில்லை. சரி, இதுக்கு மேல உன் விருப்பம் என்றவர், இன்னையிலிருந்து அடுத்த 4வது மாசம் வரப்போற அம்மாவாசைக்குள்ள நீ இவன் புருஷ கையால இவ கழுத்துல இருந்து அறுத்து வீசின அதே தாலிய கட்டிக்கிட்டு அவனோட இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும். ஒரு முறை நீ உன் கன்னித்தன்மையை இழந்ததும் சரியா அம்மாவாசை அன்னைக்கு இங்க வரணும் என்ற பாபா கெட்ட ஆன்மாவை நேத்ராவை நெருங்காதவாறு சக்தி வாய்ந்த தாயத்துகளை கட்டிவிட்டவர் ராமோடு இணையும் போது உபயோகிக்க வேண்டி சில மந்திர கட்டுகள் அடங்கிய 4 முளைக்கும் வைக்க 4 மந்திர குடை அவள் கையில் கொடுத்து, திரும்பவும் சொல்றேன், நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோ. நீ பாவம் பார்த்து உதவி செய்ய நினைக்கிறது உயிருள்ள ஒரு ஒருத்திக்கு இல்ல, உயிரும் உருவமும் இல்லாத ஒருத்திக்கு. இப்ப நல்லதா பேசுற ஆன்மா அதனோட கெட்டதும் ஒண்ணு சேர்ந்து உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதிரா நிக்க 99% வாய்ப்பு அதிகம். எத்தனை முறை பாபா எடுத்து சொல்லியும் புரிய வைக்க முயற்சித்தும் அவள் முடிவில் திடமாக இருந்தாள் நேத்ரா. அதன் பிறகு வந்த நாட்களில் ராம்தான் தேஷாவின் கணவன் என்று தெரிந்ததும் முதலில் திகைத்தாலும் தேஷாவிற்கு கொடுத்த வாக்குக்காக அவனை சகித்துக் கொள்ள நினைத்து கடைசியில் சகலமும் அவனே என்னும் அவளுக்கு அவன் மீது காதலில் விழுந்ததில் நாளுக்கு நாள் நேத்ராதான் நொந்து போனாள். யாருக்கும் சந்தேகம் வராதிருக்க ராமை பழிவாங்க வந்தவள் போல் நடித்தவளுக்கு காதலில் நடிக்க தெரியாமல் போனதே. சுஷ்மி ரேஷ்மியிடம் உண்மையை சொன்னால் மைக் செட் ஸ்பீக்கர் இல்லாமலே பரமானந்தம் காதில் தவறாமல் எட்டிவிடும். நரேனிடம் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவன் 2ஆம் தாரமாக ராமிற்கு திருமணம் செய்து வைக்க சம்மதிக்க மாட்டான். ஸ்ருதியும் அதேதான். அண்ணனின் நகல் அவனைப் போலவேதான் இருப்பாள். அதிலும் பேயை தன் மீது இறக்க அவர்தான் அனுமதிப்பார். அதற்காகத்தான் வர்மனை நாடினாள். அவன் இவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிடும் ரகம் என உணர்ந்து கொண்டதும் பரமானந்தம் பரனில் போட்டு வைத்திருந்த தேஷாவின் உண்மையான தாலியை தேடி எடுத்து ராமிடமிருந்த டூப்ளிகேட் தாலி இருந்த இடத்தில் மாற்றி வைத்து குழந்தைகளை பணயமாக நிறுத்தி நினைத்ததை சாதித்து விட்டாள் நேத்ரா. அம்மா குணவதி அவரை விட்டு பிரிய போகும் நேரத்தில் பாசத்தை கொடுத்து ஏன் ஏமாற்றுவானேன் என்ற எண்ணத்தில் நரேனை போலவே தூர நின்று அவரின் பாசத்தை உள்வாங்கி அனுபவித்துக் கொண்டாள். தந்தை செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய துணிந்தவள் அனைவரின் கண்களுக்கும் திமிர்காரியாகவே தன்னை மேன்மேலும் காட்சிப்படுத்திக் கொண்டாள். அதுதான் அவள் இயல்பும் கூட. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அல்ல, கோல்டு ஸ்பூனில் வளர்ந்தவள். ஒருவித கெத்தாகவே வளர்ந்துவிட்ட அவளால் அத்தனை எளிதில் தன் வீராப்பை விட்டுக் கொடுத்து யாரிடமும் பணிந்து பேச முடியவில்லை. அவளுக்கு வரவும் இல்லை என்பதே உண்மை. யாருக்கும் தன்னை நிரூபித்து காட்டித்தான் செய்யும் நற்செயல்களை பட்டியலிட்டு புரிய வைக்கும் ரகம் இல்லை அவள். தன்னை பற்றி யார் தூற்றினாள் என்ன என்று அலட்சியமாக கூந்தலை செலுப்பிவிட்டு கடந்து செல்பவள்.
இந்த காதலினால் மட்டும்தான் மனதளவில் அடிபட்டு ரணப்பட்டு சோர்ந்து போனவள் கடைசியில் ராமுடன் சேர்ந்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற பேராசை அவள் நெஞ்சில் விருட்சம் விட்டு வளர்ந்த நிலையில் கொடுத்த வாக்கிற்காகவும் தேஷாவின் ஆசைக்காகவும் தன்னையே இழக்க துணிந்த தியாகி அவள் என்று தெரிந்து கொண்ட நொடி ராம் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லையே. ராமோடு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தால் போதுமென வந்தவள் ஒரு காலமும் தனக்காக நாட்களை நீட்டி அவனோடு வாழ்ந்தாள். சரியாக பாபா சொன்ன அமாவாசை என்று கடைசியாக தன் குடும்பத்தை பார்த்துவிட்டு வரலாம் என்று மனதளவில் சோர்ந்து போய் வந்தபோதுதான் வீட்டின் வாயிலில் நரேனை பார்த்தாள். இதுவரை பரமானந்தம் செய்த அனைத்தையும் அவனிடம் சொன்னவள் தேஷாவுக்காக தன்னையே இன்று அர்ப்பணிக்கப் போகிறாள் என்பதையும் சாத்தானின் அட்டகாசங்களை பற்றியும் முற்றிலுமாய் மறைத்தவள். வரப்போற தரிஷ்டா பஞ்சமி அன்று உன் கோபத்தை சற்று அடக்கிக்கொள், அவருக்கான தண்டனைகள் தன்னால் கிடைக்கும் என ஊடகம் பேசி சென்ற பின்புதான் புரிந்து திகைத்தான். நேத்ராவின் கழுத்தில் இருந்த மாங்கல்யம் எங்கோ பார்த்தோம் என்று. நரேன் அனைத்தையும் சொல்லி முடிக்க, ஐயோ நேத்ரா, எதுக்காக இந்த கொடுமையான தண்டனையை நீ ஏத்துக்கிட்ட? உன்னை நம்பாம அவமானப்படுத்தின இந்த பாவிக்காகவா? முகத்தில் அரைந்து கொண்டு சிறுவன் போல் தேம்பி தேம்பி அழுத ராமை ஆதரவாக அணைத்துக் கொண்டனர் இருவரும். அத்தியாயம் 46. தேர்தல் பிரச்சாரம் என்று மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை தணித்துக் கொள்ள யாருக்கும் சந்தேகம் தோன்றாத வகையில் வீட்டிலேயே பணியாளர்கள் போல் ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு தினமும் இரவில் ஏசி அறையிலும் வியர்த்து வடிய இளம்பெண்ணோடு சல்லாபத்தில் ஈடுபட்டிருந்த பரமுவின் நினைவெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் சிஎம் பிள்ளைகளோடு நரேன் நேத்ராவின் திருமணம் முடித்து சிஎம்மின் சம்பந்தி என்ற பெயரை வைத்தே மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் மந்திரியாகி சிஎம்மோடு நன்கு இணக்கமாகி உடனிருந்தே அவர் பதவியை தட்டி தூக்க வேண்டும் என்பதில்தான் முழு மூச்சாக இருந்தது. இது போதாதென நரேன் ஸ்ருதியின் காதல் அவள் வயிற்றில் வளரும் குழந்தை. ஸ்ருதியை அழிப்பது பெரிய விஷயமே இல்லை, அவள்தான் இப்பொழுது இருக்கும் முக்கிய பலியாடு அவருக்கு. அவளை வைத்துதான் மற்றொரு பெரிய திட்டமே போட்டு வைத்திருக்கிறார் பரமு. ஆனால் நேத்ரா வேறு சொன்ன நாட்களை தாண்டியும் வராமல் ராமோட இருப்பது என அனைத்தும் பெரிய தலைவலியை உண்டு செய்தது. கடைசியாக அவளிடம் போனில் பேசிய போது, எப்ப நம்ம வீட்டுக்கு வர நேத்ரா என்று கேட்டதற்கு, கொடி சீக்கிரம் வரேன் டாடி, நான் வர நாளை எதிர்பார்த்து காத்துருங்க, நீங்க எதிர்பாராத நிறைய சர்ப்ரைஸும் கூடவே வரும். ஊடமாக பேசி வைத்ததோடு சரி, மீண்டும் நிறைய முறை அழைத்து விட்டார். தொடர்பு கொள்ள முடியவில்லை அவளை. அதிலும் சில நாட்களாகவே அவரை பின்தொடர்வதைப் போல் தோன்றும் அமானுஷ்யங்கள் கண்மூடி உறங்கியே பல நாட்கள் ஆனது போல் இருந்தது. அதை ஈடு செய்யவே இரவில் உறங்காது நேரம் கழிக்க பெண்கள் தேவைப்படுகிறது. இல்லனா மட்டும் தேவைப்படாதான்னு நினைக்கிறது புரியுது, ஆனாலும் மெயின் காரணம் என்னமே. நாளைக்கு போய் எப்படியாவது நேத்ராவை கையோட அழித்துக் கொண்டு வந்துவிட வேண்டும். தேவையில்லாமல் முரண்டு செய்தால் வேறு வழியே இல்லை, நான் தட்டு தட்டி தூக்கிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அப்பெண்ணின் மீது இயங்கிக் கொண்டிருக்க அவர் முகத்தின் நேரே ஆ என்ற பெருத்த அலறலுடன் வந்து போன உருவத்தைக் கண்டு அரண்டு போய் அவர் எழுந்த வேகத்தில் அந்த பெண்ணும் பொறியாமல் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். என்னாச்சு சார், ஏன் எழுந்துட்டீங்க? அவளுக்கு அவள் பாடு, எங்கே பணத்தில் கை வைத்து விடுவாரோ என்று வியர்த்த முகத்தை வேஷ்டியை தூக்கி துடைத்தபடி சுற்றி முற்றி பார்த்த பரமு, ஒண்ணுல்ல, நீ எழுந்த படு என கடுகடுத்து மெத்தையில் சரிந்து துரிதமாக செயல்பட முயல உள்ளத்தில் ஏற்பட்ட அதிர்வில் முன்பு போல் இயல்பாக இருக்க முடியாமல் போகவே மீண்டும் அவர் கண்களில் நுழைந்து அச்சுறுத்தி உடல் நடுங்கி கலக்கம் கொள்ள வைத்தது அக்கொடிய உருவம். பதட்டமடைந்த பரமு இதயம் தரதரக்க வேகமாக எழுந்தவர் என்ன நினைத்தாரோ, ஏ போதும் எழுந்து போ. அவளை பேசவிடாது துரத்திவிட்டு சட்டையை அணிந்து கொண்டு ஹாலுக்கு வந்தவர் டிவியை ஆன் செய்தார். முக்கிய செய்தி: சென்னை காசிமேடைச் சேர்ந்த 30 வயதான இளைஞன் பாண்டியராஜ் மர்ம முறையில் அவரது வீட்டிலேயே இறப்பு. உடலில் எந்த பகுதியிலும் எவரும் தாக்கியதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமல் சொட்டு ரத்தமின்றி எலும்புகளோடு சதைகள் பற்றிய நிலையில் உடல் சுருங்கி மரப்பாச்சி பொம்மை போன்று இறந்து கிடந்த பாண்டியராஜின் உடலை போலீசார் மீட்டெடுப்பு. பிரேத பரிசோதனை செய்தும் பாண்டியராஜின் உடலில் எப்படி ரத்தம் சுண்டியது, எப்படி இறந்தார், இதற்கு பின்னால் வேறேதும் சதி உள்ளதா என்ற ரகசிய மர்மத்தை கண்டறிய முடியாமல் மருத்துவ குழு குழப்பம். இந்த பாண்டியராஜன் நிலவுல வச்சுக்கோங்க. தொலைக்காட்சியில் சொல்லப்பட்ட செய்தியில் பரமு அதிர்ந்து போக பேய் சிரிப்பு பலமாக எதிரொலித்துக் கொண்டிருப்பதை உள்வாங்கியபடி தன் கையிலும் கழுத்திலும் உள்ள சிகப்பு கயிற்றால் ஆன காப்பர் தாயத்தை இருக்கிறதா என சரி பார்த்துக் கொண்டு போனை எடுத்து யாருக்கோ பரபரப்பாக அழைத்தபடி சோஃபாவில் அமர்ந்தார். ஹலோ, நான் பரமு பேசுறேன். அடடே, நீயா? என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்து அதிசயமா போன் போட்டிருக்க?
அந்த பக்கம் நக்கல். ம், உனக்கு திரும்ப வேலை கொடுக்கத்தான். நீ எல்லாம் என்ன மந்திரவாதி? என்னத்த கட்டு போட்ட? 1 வருஷமா அந்த பேய் பிசாசுங்க தொல்லை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப வந்தது எதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு திரும்ப வந்து தொல்லை பண்ணுது. நமக்காக ஆள் கண்டுபிடிச்சு தூக்குற பாண்டிய வேற செத்துட்டான். நியூஸ்ல தான் இப்ப பார்த்தேன். அது ஆட்டோ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நிம்மதியா தூக்கி 10 நாளைக்கு மேல ஆகுது. சிவந்த கண்களை கசக்கிக் கொண்டார் பரமு. என்ன சொல்ற பரமா? பாண்டிய செத்துட்டானா? ஆனா எப்படி சாத்தியம்? என்னோட மந்திரக்கட்டை மீறி எந்த ஒரு சக்தியாலே வெளிவர முடியாதே என்றார் மந்திரவாதி பாவமூர்த்தி சிறு திகைப்புடன். என்னத்த மந்திரக்கட்டோ, மண்ணாங்கட்டி கட்டு. எப்படியோ உன் கட்டை உடைச்சிட்டு அது வந்துருச்சு போலையா சலித்தார் பரமு. இல்ல பரமா, இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. என் கட்டை உடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அதை உடைக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆகி கண்ணி கழிஞ்ச பொண்ணு தான் விருப்பத்தோட இறந்து போன ஆத்மாவை தான் உடம்புல தங்க அனுமதிச்சா மட்டும்தான் கட்டு முறிஞ்சு அது சுதந்திரமா வெளியில வரும். முக்கி முக்கி கரகரத்த பயங்கர குரலால் முறையிட்டார் மந்திரவாதி பாவமூர்த்தி. என்னையா நீ கதகதையா விட்டுட்டே இருக்க? ஒரே ஆத்மாவை 2ஆ பிரிச்சு மந்திர கட்டு போட்டு வச்சது நல்ல ஆத்மாக்கு தானே. கெட்ட ஆத்மாவை எனக்கு துணையா தானே வெளியே விட்டு ஏவி வச்சிருந்த. அப்புறம் எப்படி 2 ஒண்ணா இணைஞ்சது? பயத்திலும் படபடப்பிலும் யோசனை திறன் செயலிழந்து போனது பரமுவுக்கு. யோ, நீ எல்லாம் என்னையா மந்திரி? நான் தான் ஏற்கனவே சொன்னேன். புதுசா கல்யாணம் ஆகி கண்ணி கழிஞ்ச பொண்ணு தான் முழு விருப்பத்தோட அந்த நல்ல ஆத்மாவை தன் உடம்புல தங்க ஏத்துக்கிட்டா நல்லதோட கெட்டதும் கூடி ஒன்னா கலந்துரும். அதுக்கப்புறம் நல்லது கெட்டதும் ஒண்ணு கூடி சக்தி வாய்ந்த பிரேதாத்மாவா உருவெடுக்கும். இத்தனை நாளா ஒரே ஆத்மாவா இருந்தாலும் தனித்தனியா செயல்பட்டுச்சுங்க. ஆனா இப்ப ஒன்னானதுக்கு அப்புறம் ஒரே நேர்கோட்டுல செயல்பட்டு அத கொன்னவங்கள பழி தீர்க்க நினைக்கும் என்றிட திகைத்து போன பரமானந்தம் முகத்தில் முட்டி மோதி ஆந்தை அலறும் சத்தத்துடன் வௌவால் போல் பறந்து சென்றது கொடிய உருவம். கண்களை இறுக மூடி வியர்வை படர்ந்த முகமும் உடலும் நடுங்க இதயம் தாறுமாறாக குதித்து ஆ என்ற அலறலோடு போனையும் நெஞ்சையும் இறுக்கி பிடித்தவர் நினைவில் 1.5 ஆண்டுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் காட்சி படமாய் ஓடியது. இங்கு வர்மன் காரை இயக்க, நரேன் எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்ச? உன் அப்பா அந்த புறம்போக்கு எதுக்காக சம்பந்தமே இல்லாம அவர் பொண்ணான நேத்ராவையே கடத்தணும்? பரமானந்தம் மேல் கொலைவெறியில் இருந்தராம் கொதித்து போனான். ஏன்னா நேத்ரா அவங்கள விரும்புறாளோன்னு அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 3 மாசம் டைம் கேட்ட பொண்ணு கடைசி நாள் வரைக்கும் வராத போதே அவளை கண்காணிக்க ஆள் வச்சிட்டாரு. நேத்ரா அவங்களோட நெருக்கமா பழகுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கும் நேத்ராவுக்கும் இன்னும் 2-3 நாள்ல சிஎம் பசங்களோட கல்யாணம். அதையும் அவரோட சுயநலத்துக்காக தான் நடத்த போறாரு. அதனாலதான் நான் ஸ்ருதியை விரும்புறதை தெரிஞ்சு என் ஸ்ருதியை கடத்தி, இதுக்கு மேலேயும் நேத்ரா வராம போனா பிரச்சனை அவருக்கு தானு அவளையும் கடத்தி கொண்டு போய் சென்டிமெண்டா பேசி சமாதானம் செஞ்சு எப்படியாவது எங்க 2 பேருக்கும் சிஎம் பசங்களோட கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு என்றவன் பரமு நினைத்துக் கொண்டிருக்கும் அதே காட்சிகளை அவன் பார்த்தவரை இருவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தான். குட்டி பிளாஷ்பேக். இனிமேல் காணப்போகும் சம்பவங்கள் அனைத்தும் முற்றிலும் கற்பனையே, நோ லாஜிக். பேக்கதையில கூட லாஜிக் பார்த்து குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க இருந்தா ஸ்கிப் பண்ணிருங்க. ஒரு தரம் ஸ்கிப் இட், 2 தரம் ஸ்கிப் இட், 3 தரம் இதை தவிர வேற என்ன சொல்ல? டேய், எவ்வளவு நேரம் வர்றதுக்கு? சீக்கிரம் பூஜையை முடிக்கணும். ஆள் கிடைச்சுதா? ஒண்ணு புள்ள உண்டான பொண்ணா இருக்கணும், இல்ல புள்ள பெத்த இளம் பெண்ணா இருக்கணும். நீ பாட்டுக்கு ஆன்டியவோ பாட்டியவோ மாத்திகிரி தூக்கிட்டு வந்துடாத. போனில் கத்தி கொண்டிருந்தார் பரமு. இதோ தேடிட்டே இருக்கோம்யா. யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி பொண்ணை தூக்கணும். ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு வர்ற ஆட்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். பொண்ணு கிடைச்சதும் பட்டுன்னு தூக்கிடலாம் என்றான் பாண்டியராஜ் பரமுவின் முக்கிய கையாள். சரி சரி, 12 மணிக்குள்ள ஊருக்கு எல்லையில உள்ள சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வந்துரு. வருஷம் கரெக்டா செய்யறத போல சரியா 1 மணிக்கெல்லாம் தாய்மை அடைந்த பெண்ணை உயிரோட பலி கொடுத்தாதான் அடுத்தடுத்து வரப்போற தேர்தல்ல ஜெயிச்சு மந்திரியா இருக்க நான் அடுத்த முதலமைச்சர் பதவியை அடைய முடியும். கட்டளையிட்டு அழைப்பை துண்டித்தார். முற்றிலுமான மூட நம்பிக்கையை எந்த கிறுக்கனோ ஒரு மண்டையில் ஆணியடித்து விட்டிருக்க மந்திரி பரமு மந்திரவாதி பாவமூர்த்தியோடு இணைந்து யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ஆள் அரவமற்ற கிராமங்களை தேர்ந்தெடுத்து வருடா வருடம் பலமான சுடுகாட்டு பூஜைகளை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு தாய்மை அடைந்த சுமங்கலி பெண்ணை கடத்தி கொண்டு வந்து பிணத்தின் சாம்பலை கரைத்த தண்ணீரை அவர்கள் மேலே ஊற்றி அதே பிணத்தின் சாம்பல் கரைத்த நீரில் முக்கி எடுத்த ஈர கருப்பு சேலை கட்டிவிட்டு நெற்றி மறையும் அளவுக்கு இரத்த சிகப்பு நிற குங்குமத்தை வைத்து அப்பெண்கள் தன்னை விட்டு விடுமாறு கதறி எழுது கெஞ்சுவதையும் எதையுமே காதில் வாங்காமல் 10க்கு 10 சைஸில் மண்ணெண்ணெய் மற்றும் கற்பூர கட்டிகளை வளையமாக அமைத்து தேமூட்ட தயாராக இருக்கும் அக்னி வளையத்தின் நடுவே இரும்பு கம்பியில் நிற்க வைத்து கட்டி போட்டு உடல் வெந்து துடிக்க துடிக்க ஜெகஜோதியாக ஆள் உயரத்திற்கு வளையமாக பற்றி எரியும் தீயில்
உடல் கருகி சாகும் வரை மந்திரங்கள் வேகமாக உச்சரிக்க பலத்த பலி பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும். பதவி உயர இப்படி ஒரு பதற வைக்கும் கொடூர நரபலி பூஜைகளை செய்யும் பரமுவின் மற்றொரு கொடிய முகத்தை மறைத்துக் கொண்டுதான், மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், மக்களின் நலனே எனது உயிர் மூச்சு என நல்லவனே தோற்றுவிடும் அளவிற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கோ மணி 10 கடந்தும் எந்த பெண்ணும் சிக்காததால் மருத்துவமனையின் எதிரில் உள்ள பெட்டி கடையில் சிகரெட் வாங்கி புகைத்தபடி நின்றிருந்த பாண்டியராஜின் பார்வையில் சிக்கினாள் தேஷா. அவளை பார்த்த மாத்திரத்தில் பெரும் அதிர்ச்சி அவனுக்கு. காரணம், தேஷாவை ஒரு தலையாக காதலித்து அவள் கிடைக்கவில்லை என்றதும் அவள் வீடு புகுந்து வயிற்றில் உள்ள பிள்ளையோடு அவளை கொலை செய்ய துணிந்த கொடும்பாவி இவன்தான். கணவன், குழந்தை என அழகான உறவுகள் கண்ணெதிரே இருந்தும் கண் திறந்து பார்க்க முடியாமல் துரதிருஷ்டசாலியாக சுய நினைவின்றி கோமாவில் படுத்து கிடந்ததற்கு முழு முக்கிய காரணம் இதே பாண்டியராஜன் தான். அன்று தீஷாவை கொன்றுவிட்டோம் என்ற திருப்தியோடு தடயங்களை அழித்துவிட்டு எப்போதும் போல் பரமோக்கு விசுவாசியான கையாளாக இருந்து வந்தான் பாண்டியராஜ். ஆனால் அவளை மீண்டும் உயிரோடு பார்ப்போம் என்று நினைத்திருக்கவில்லையோ என்னவோ. அதுவும் அவளுக்கு நினைவில்லாத போதிலும் தேஷாவை கண்ணில் வைத்து கண்ணின் மணியாக தாங்கும் கணவன் ராமின் உயிர்ப்பான காதலை காண காண ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை அவனால். அத்தனை நாளும் கோமாவில் இருந்த தீஷாவுக்கு திடீரென பிக்ஸ் வந்ததும் குடும்பமே அதிர்ச்சி அடைந்தது. அவளை மருத்துவமனைக்கு தூக்கி வந்திருந்தனர். அந்நேரத்தில் அன்றோடு அவள் விதி முடியப் போகிறது என்று உறுதியான பிறகு வேண்டா வெறுப்பாக பாவம் பார்த்து அவளின் சுய நினைவை தற்காலிகமாக திருப்பிக் கொடுத்தான் போலும் காலதூதன். அத்தியாயம் 47. ட்ரீட்மெண்ட் முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் தேஷா கண்விழிக்கப் போகிறாள், கோமாவில் இருந்து மீண்டு விட்டாள் என்று மருத்துவர் சொல்லிச் செல்ல அதைவிட வேறென்ன மகிழ்ச்சி இருக்கப் போகிறது ராமிற்கு? நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் தன் மனைவி தன்னை நேருக்கு நேர் பார்க்கப் போகிறாள் என்ற எண்ணமே தலைகால் புரியாத பரவசத்தில் கோமாவிலிருந்து வெளிவந்து மயக்கத்தில் இருந்த மனைவியின் முகத்தில் ஈர விழிகளோடு முத்தமழை பொழிந்து விட்டாள் ராம். வர்மனை விட்டணைத்து யுவாவை தூக்கி வரச் சொன்னான். அந்நேரத்திலும் ஆசை ஆசையாய் பல கனவுகளோடு கணவன் மீதுள்ள முழு காதலோடு அவள் சுமந்த குழந்தை யுவா. அப்படி இருக்க குழந்தை பிறந்து நன்றாக மழலையில் பேசி நடக்கத் தொடங்கிய பெண்ணும் உயிர் இருந்தும் அந்த சிசுவின் முகத்தை கூட பார்க்காது கண்மூடி படுத்து கிடப்பதுதான் தவறேதும் செய்யாத அப்பாவி பெண்ணிற்கு மேலிருப்பவன் கொடுத்த கொடிய தண்டனையோ? மகனை மடியில் வைத்துக் கொண்டு ஆவலாக மனைவியின் முகம் பார்த்தபடி, அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சு உன்னையும் என்னையும் பார்க்க போறாடா யுவா. இனிமே அம்மா நம்ம 2 பேர் கூடவும் பேசி கொஞ்சி முத்தா கொடுத்து சந்தோஷமா சிரிக்க போறா. நம்ம சிரிக்க வைக்கிறோம், சரியாடா கண்ணா? நம்ம அழுதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளை சிரிக்க வச்சு கொடுமைப்படுத்தணும். இதயம் அதிவேகத்தில் துடிக்க ஏதேதோ மகனிடம் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். மூடிய இமைக்குடைகளுக்குள் லேசாக கருவழிகள் உருள தன்னவனின் குரலை கேட்டு உள்ளம் பொறித்த மகிழ்ச்சியில் உள்ளுக்குள்ளே கலங்கிய கண்ணீர் துளிகள் இமை கூட்டை விட்டு வெளிவராமல் உள்ளேயே தேங்கி நின்றது தேஷாவுக்கு. ஆசை மகனின் மழலை பேச்சு பிணம் போல் படுத்திருந்தவளின் இதயத்தில் அதிர்வலையை உண்டு செய்ய கணவனும் மகனும் ஏதேதோ பேசியபடி அவள் கை பிடித்து கணக்கின்றி முத்தம், சட்டன் அவள் நெற்றியில் முத்தம், வற்றிய கண்ணுகளில் முத்தம் என ஆனந்த கடலில் மிதந்தவள் தன் அன்பை வெளிப்பாடாய் உள்ளூர இதயம் சிலிர்த்து பரவசமடையும் போதெல்லாம் மொத்த கணக்கு எகிரிக்கொண்டே இருந்தன. வெளியே இருந்த பாண்டியராஜ் தந்திரமாக வேலை செய்தான். ஒரு பெண்ணை தூக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் யாருக்கும் சந்தேகமின்றி அனைத்தும் பக்காவாக முடித்து விடுவான். அதே மருத்துவமனையில் அவர்களுக்கு உதவி செய்யும் செவிலிப்பெண்ணை உள்ளனுப்பி தேஷாவை பரிசோதித்து பார்ப்பதைப் போல் பிக்ஸ் வரும் இன்ஜெக்ஷனை அவளுள் செலுத்தி அச்சத்தில் நடுங்கிய ராமை குழந்தையோடு வெளியனுப்பிவிட்டு மற்றொரு வழி மூலம் தேஷாவைப் போலவே உடலமைப்பு கொண்ட இறந்த பெண் சடலத்தின் முகத்தில் தத்ரூபமாக தேஷாவின் முகத்தைப் போலவே செய்யப்பட்ட சிலிக்கான் மாஸ்கை பொருத்தி இடம் மாற்றிய பின்பு மருத்துவர் சோதனையில் சிகிச்சை பலனின்றி தேஷா இறந்து விட்டதாக கூற உயிருடன் மரித்து போனான் ராம். மயக்கத்தில் இருந்த தீஷாவுக்கு சிறிது சிறிதாக விழிப்பு தட்டி முதல் முறையாக கண்விழித்து பார்த்தது என்னவோ அவளையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டே காரை இயக்கிய பாண்டியனைத்தான். அவன் யாரென ஞாபகம் வராமல் தடுமாறி போனவளின் தொண்டைக்குழி பலமாக நடுங்கியது. கோமால இருந்து மீண்டவ பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? சிகரெட் புகையை அவள் முகத்தில் ஊதினாள் ஏகத்தாளமாய். நான் என் புருஷனை பாக்கணும், மரியாதை என்ன விட்டுரு, இல்ல நான் இருந்த தடம் தெரியாம போயிடுவேன். கோபத்தில் வெடித்தவளுக்கு ஒருமுறை அவன் காதலிக்கிறேன் என்ற போது அவள் மறுத்து கூறிய நினைவு வந்தது. நான் எப்படியா போறேன், அது ஏன் கவலை. ஆனா என்ன வேணான்னு சொன்ன உன்ன உன் புருஷனோட வாழ விட மாட்டேன்டே. ஏற்கனவே செத்து போயிருப்பேன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா நீ புள்ளைய பெத்து போட்டு கோமால இருக்கேன்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அப்பவே தேடி வந்து உன் கதைய முடிச்சிருப்பேன்டி. பழிவெறி பொங்க அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன தீஷா பயத்தில் கண்களை சுழல விட, எதிரே உள்ள காரில் மலரை மடியில் வைத்துக் கொண்டு தமக்கையின் இருப்பு செய்தி கேட்டு துக்கம் தாழாமல் அழுது கொண்டிருந்த பணியை பார்த்துவிட்ட தீஷா கண்களில் வெளிச்சம் மின்ன, பணி பணி! கார் ஜன்னல் வெளியே கை நீட்டி கத்தியதை பணி கவனிக்கும் மனநிலையில் இல்லாமல் எதையோ பறிகொடுத்ததைப் போல் அக்காரை கிராஸ் செய்து அவள் செல்ல, அதற்குள் மயக்க மருந்தை மூக்கில் அமுக்கி அவளை மயக்கமடைய செய்தான் பாண்டியன். தேஷாதான் பரமு மற்றும் பாவமூர்த்தியின் இடுகாட்டு பூஜையில் பலியான கடைசி பெண். அப்படி இருக்க பரமு இப்படி ஒரு பூஜையை நடத்தி பெண்களை பலி கொடுத்துதான் அரசியலில் முன்னணியில் இருக்கிறார் என்று போன முறையே சில பல காசிப்ஸ் பரவியதில் இந்த முறை மிக கவனமாக ஒவ்வொன்றையும் செய்தவர். தேஷா என்ன கெஞ்சி கதறியும் சிறிதும் மனிதாபமின்றி பிணத்து சாம்பல் கரைத்த நீரில் முக்கி கருப்பு சேலை உடுத்தி நெருப்பு வளையத்தின் நடுவே கட்டி போட்டு, என்ன தயவு செஞ்சு வாழ விடுங்கடா பிளீஸ்! இயலாமையோடு உடல் நடுங்க கதறியவளை கண்டு பாண்டியராஜனும் பரவும் ஹைஃபை அடித்து சிரித்துக் கொண்டனர். தேஷாவின் மனதிலோ படுக்கையில் கண்மூடி கிடந்தாலும் சொட்டுவிடாது அனுபவித்த கணவனின் காதலை உணர்வு பூர்வமாக உணர்ந்திருந்த மங்கைக்கு தன் கணவன் பிள்ளையோடு வாழ வேண்டும் என்ற வெறி சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்போதைக்கு ஒரு நியாயமான பெண்ணின் ஆசை கனவு என்றே சொல்லலாம். அனைத்தும் கைகூடும் நேரம் இப்படி ஒரு பாவிகளின் சதியால் காதல் கணவனின் முகத்தை கூட கண்டிடாமல் தன்னை கொல்லப் போகிற கொடும் பாவிகளை தீர்க்கமாய் பார்த்தவளின் தாலிக்குடி சடதியில் அறுக்கப்பட்டது பாண்டியராஜனின் கையால். கடைசியாக பலி கொடுக்கும் நேரத்தில் சுமங்களின் கழுத்தை நிறைந்திருக்கும் மாங்கல்யத்தை பறித்துவிட்டு உடலை தேயில் கருக்கிவிட்டால் என்ன பூஜைக்கு சக்தி கொடுமா? அதற்காக துடிக்க துடிக்க அப்பெண்ணின் தாலியையும் பறித்து வாழ்க்கையையும் பறித்து கடைசியில் அவள் திகைத்து அச்சத்தில் நடுங்கி ஈர உடல் விடவிடக்க கதறிக் கொண்டிருக்கும் போதே தீயை வீசி துடிக்க துடிக்க அவள் உயிரையும் பறித்து விட்டனர். அவளை பெண்ணின் கதறல், உயிர் வாழ துடித்த வெறி, கணவன் மீதுள்ள காதல், பிள்ளையின் ஏக்கம், இது அனைத்தும் ஒன்று சேர்ந்து தன்னை துடிக்க துடிக்க தீயில் கருக்கி கொன்றவர்களை பழி தீர்க்கவே உருவமற்ற ஆத்மாவாக சுற்றி வந்தாள் தேஷா. கணவன் மகனை ஏக்கமாக பார்த்து கண்ணீர் விட்டு ஆத்மாவாகத்தான் அவனோடு தான் இருக்கிறேன் என்பதை எப்படியாவது உணர வைப்பாள். பரமுவையும் பாண்டியனையும் இரவில் உறங்க விடாது அச்சுறுத்தி அவர்களை கொன்று பழிதீர்க்க முயற்சிப்பதை உணர்ந்து பாவமூர்த்தியிடம் ஓடினர் உயிர் பயத்தில். தேஷாவின் ஆவியை பிடித்து பலமான மந்திரங்கள் மூலம் நெருப்பு வளையத்தில் நிறுத்த அடங்காமல் அவர்களை கொல்ல துடித்து அட்டகாசம் செய்தவளின் ஆன்மாவை 2 ஆன்மாவாக பிரித்தெடுத்தான் பாவமூர்த்தி. ஒன்று தூய எண்ணங்களை மட்டுமே கொண்ட ஆன்மாவாகவும், மற்றொன்று கெட்டதை மட்டுமே கொண்ட தீய ஆன்மாவாகவும் பிரித்து நல்லதை மந்திரக்கட்டின் மூலம் விமோசனம் பெற முடியாத அளவுக்கு கட்டுப்போட்டு சிறை வைத்து, கெட்டதை பரமுவுக்கு கவலாக நல்ல ஆன்மாவுக்கு யாரேனும் உதவி புரிய வந்தால் அவர்களை அழிப்பதற்கு ஏவி விட்டனர். அந்த கெட்ட ஆன்மாதான் பரமுவுக்கு எதிராக இருந்த நேத்ராவை கண்டு கொண்ட பின் தொடர்ந்து தொல்லை செய்தது. மருத்துவமனையில் செவிலிப்பெண் மீது ஏவி நேத்ராவை கொல்ல பார்த்தது. ஏவலில் இருந்து வெளிவந்ததும் யதார்த்தமாக நேத்ராவை பார்க்க வந்த செவிலி அவளை காப்பாற்றி இருந்ததில் வெறியான தீய ஆன்மா பாத்ரூமில் வைத்தே அவள் கதையை முடித்திருந்தது. நரேனுக்கு தந்தை பிடித்தம் என்றாலும் நாளுக்கு நாள் அவரின் போக்கு அவனுக்கு பிடிக்காமல் போனது. விவரம் தெரிந்த பையனை பாசமாக பார்த்து கொண்டிருந்த தாயிடமிருந்து பிரித்து விட்டால் அவன் தாய் என்பை முற்றிலுமாய் மறந்து விடுவானா என்ன? மனதுக்குள்ளே பதுக்கி வாழ கற்றுக்கொண்டான் பாசத்தை. நேத்ராவை குழந்தையிலிருந்து உடனிருந்து பாதுகாப்பாய் பொறுப்புடன் இருந்து வளர்த்தவன் நரேன். என்ன சொல்லியும் தாய் குணவதியின் பாசத்தை அவளிடம் சொல்லி புரிய வைக்க முடியாமல் போனதும் பலமுறை சோர்ந்து போயிருக்கிறான். சிறுவனை பொறுத்தவரை தாயும் முக்கியம், தகப்பனும் முக்கியம். ஆனால் ஏன் தந்தை தங்கள் அன்னையிடம் பேச வேண்டாம் என தனியாக பிரித்து வைத்திருக்கிறார் என்ற யோசனையில் அவரிடம் கேட்டால் உடனே வரும் பதில், உன் அன்னை ஒரு நடத்தை கெட்டவள், அவளால் உங்களுக்கு பெரும் ஆபத்து உள்ளது என அபத்தமாய் பேசி பிள்ளைகளின் மனதை மாற்ற நினைப்பார். காரணம், அவரை பற்றிய தவறான விமர்சனங்களை பிள்ளைகளிடம் முன்வைத்தால் தனக்கு அரசியல் வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்ற எண்ணமும் பிள்ளைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால்தான் பெண்ணாலில் தான் சொல்வதை அனைத்தும் கண்மூடித்தனமாய் நம்பி தனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற எண்ணமும் கூடி அந்த அபலை தாயிடமிருந்து குழந்தைகளை விலக்கி வைத்தார். ஆனால் நரேன் அமைதியாக இருப்பானா? குறிப்பிட்ட வயதிற்கு மேல் தந்தையின் மீது சந்தேகம் தோன்றியது. அவர் ரகசியமாய் என்னென்ன வேலைகளை செய்து வருகிறார் என்று ரகசியமாக ஆட்களை வைத்து கண்காணித்தான். ஊழல், மக்கள் மோசடி, பெண் பழக்கம், தன்னை எதிர்ப்பவர்களை மறைமுகமாய் பழிவாங்குதல் என இதை தவிர பெரிதாக எந்த விடயமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. சரி, ஏதாவது செய்து கொள் என அமைதியாக விட்டுவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான்.
அப்படி இருக்க நேத்ரா ராமை திருமணம் செய்து கொள்ளும் முன்பு சில மாதங்களுக்கு முன்பு நரேன் எண்ணுக்கு பரமுவின் இந்த கொடிய பூஜைகளை பற்றிய சில பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வந்திருந்தது. அவன் முன்பு வைத்திருந்த டிடெக்டிவ் தான் அவை அனைத்தும் அவனுக்கு அனுப்பினது. அதை அனுப்பிய டிடெக்டிவ் மறுநாளே மர்ம முறையில் இறந்து போனார் தேஷாவின் கெட்ட ஆன்மாவினால். அப்போது நரேனை பார்த்து தன்னை மதிக்காத ராமை பற்றி தமையனிடம் சொல்லி அவன் கை காலை தட்டி அதட்டி தன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்ற கோபத்தோடு நரேன் அறைக்குள் வந்தாள் நேத்ரா. நரேன் குளித்துக் கொண்டிருக்கவே மெத்தையில் அமர்ந்து கோபத்தின் வெளிப்பாடாக மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டிருந்தவள் நரேன் எண்ணுக்கு தொடர்ந்து வரும் குறுஞ்செய்தி சத்தத்தில் எரிச்சலாக அவன் போனை எடுத்து தூக்கி எறிய போனவள் என்ன நினைத்தாளோ புருவம் இடுங்க ஒவ்வொரு குறுஞ்செய்தியாக திறந்து பார்த்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து உடல் நடுங்கி விட்டது. இதன் நடுவில் தேஷா இறந்த கையோடு வெளிநாட்டில் இருந்த நேத்ராவை பார்க்க போன பரமு நேத்ராவுக்கு என்ன அப்படி பெரிதாக தான் செய்யும் தவறுகள் விளங்கிவிடப் போகிறது என்ற மிதப்பில் அவள் வீட்டில் இல்லை என நினைத்து பாவமூர்த்தியோடு பூஜைகளை பற்றி விவரித்துக் கொண்டிருப்பதை அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு சந்தேக குழப்பத்தில் ஆழ்ந்தவளை தேஷாவின் கெட்ட ஆன்மா துரத்தி அச்சுறுத்தி கொண்டிருக்க உறக்கம் தொலைந்து போனவள் குடி கேளிக்கை என்று தந்தையை பற்றிய சிந்தனையை மறந்து போனாள். இப்போது தன் தந்தையின் சுயரூபத்தை கண்டு உள்ளம் நடுங்கியவள் குளியலறையில் தண்ணீர் கொட்டும் சப்தம் நின்றதும் உடனடியாக சுதாகரித்த நேத்ரா நரேன் கைபேசியில் இருந்து அனைத்து ஆதாரங்களையும் தன் கைபேசியில் அனுப்பிவிட்டு அவன் போனில் இருந்த அனைத்தையும் அழித்துவிட்டு வந்ததிடம் தெரியாமல் சென்று விட்டாள். ஆனாலும் தவறுதலாக ஒரே ஒரு வீடியோவை மட்டும் அவசரத்தில் அழிக்காமல் விட்டாள். அதுதான் கடைசியாக தேஷாவின் கழுத்தில் இருந்த தாலியை பாண்டியன் அறுத்த காட்சி. அதில் பாண்டியன் முகம் மட்டுமே தெளிவாக தெரிய குங்குமத்தால் நிறைந்திருந்த தேஷாவின் முகம் நரேனுக்கு சரிவர தெரியவில்லை. அவளை சுற்றியிருந்த பரமு பாவமூர்த்தி செய்யும் பூஜைகளும் தெரியவில்லை. அதனால் அதை தோண்டி திருவாமல் இருந்த நரேனை பெண் தொடராமல் இருந்த தேஷாவின் கெட்ட ஆன்மா தேஷாவின் குடும்பத்தை பற்றியும் அவள் இறப்பிற்கு யார் யாரெல்லாம் காரணம் என்பதை பற்றியெல்லாம் தோண்டி துருவத் தொடங்கிய நேத்ராவை பெண் தொடர்ந்து அவளை பல விதத்தில் கொல்ல முயற்சித்தது. முற்றிலுமாக நிம்மதி இழந்து உறக்கம் தொலைத்து அந்த கெட்ட ஆன்மாவிடமிருந்து தப்ப நினைத்த நேத்ரா தஞ்சமடைந்த இடம் மாந்திரீகம் மற்றும் தாந்திரிகத்தில் சிறந்து விளங்கும் ஆச்சரிய பவன் குஷ்மணி பாபாவிடம்தான். அத்தியாயம் 48. பேய், பிசாசு, ஆவி, ஆன்மா இப்படியெல்லாம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டால் ஏதோ நகைச்சுவையை கேட்பதைப் போல் நக்கலான சிரிப்பை உதிர்த்து செல்பவள் இன்று அதே பேய் பிசாசின் தொந்தரவை தாங்க முடியாமல் இவர் உண்மையாகவே சக்தி வாய்ந்த சாமியார் தானா அல்லது போலி சாமியாரா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு வழியின்றி ஆச்சரியபவன் குஷ்மணி பாபா கண்மூடி பலத்த தவத்தில் இருந்தவரின் முன்பு உடல் விரைக்க அமர்ந்திருந்தாள் நேத்ரா. கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை அவள் தந்தையின் கொடூர பக்கத்தை. அரசியலில் ஜெயிக்க அப்பாவி பெண்களின் உயிரையா பறிக்க வேண்டும்? உள்ளம் திபு திபுவென எரிய முகம் இறுகிய நிலையில் யோசனையாக இருந்தவளின் முகத்தில் விபூதியை தெளித்து சுயத்திற்கு கொண்டு வந்தார் பாபா. அப்படி சந்தேகம் இருக்கிறவ எதுக்காக மணிக்கணக்கா ஏன் முன்னாடி உட்கார்ந்து காத்துட்டு இருக்க? பாபாவின் மிரள வைக்கும் சத்தத்தில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் நேத்ரா. உடல் முழுக்க விபூதி, நெற்றியில் பெரிய வட்ட குங்குமம், நீண்டமாக இருந்த முடிச்சுகள் விழுந்த முடியை பாதி உச்சையில் கொண்டையிட்டு பாதி முடியை பின்னாலும் முன்னாலும் போட்டு கையில் மண்டை ஓடு நட்டு வைத்ததைப் போல் தோள் உயரம் தடிக்கம்பு என அகோரி போல் காட்சி கொடுத்தார் பாபா. யாரிடமும் இறங்கி சென்று பேசி பழக்கமில்லாத நேத்ரா பாபாவிடம் எப்படி பேச்சை துவங்குவது என்று புரியாமல் சீரான பார்வையால் அவரை ஏறிட்டவளை சினம் கக்கும் பார்வையால் சுட்டரித்தார் பாபா. வளர்ப்பு சரியில்லை, அதான் உன்னை விட்டு உன் திமிரும் அகம்பாவமும் அகலாம இருக்கு. உன் கால சுத்துறது சாத்தான் இல்ல, உன் அப்பா செஞ்ச பாவம். ஒரு அப்பாவி பெண்ணோட தீராத பேராசைய தீயில இட்டு கருக்கிட்டான் பாவி. நெஞ்சில் திகிலூட்டும் குரலால் பாபா சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக விழிகளை விரித்தவளுக்கு இது ஒன்றே அவரை முழுதாக நம்ப போதுமானதாக இருந்தது. சாமி, நான் எதுக்காக தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல் முறையாக ஒருவரிடம் குரல் தழைய பேச தடுமாறியவளை இம்முறை சாந்தமாக பார்த்தார் பாபா. அனாவசியமா பேசி என் தவத்தை கலைக்காத. உனக்கு என்ன தீர்வு வேணும் அதை மட்டும் சொல்லு. அவரின் கடின குரலில் தன் தந்தையை பற்றிய அனைத்தும் செத்து வேளைகளையும் பிட்டு பிட்டு வைத்தவள் தன்னை பின்தொடர்ந்து அச்சுறுத்தும் அமானுஷ்யம் பற்றியும் சொல்லி முடித்தாள். அது நீ நினைக்கிற மாதிரி வெறும் கெட்டது மட்டும் இல்ல, அதோட ஆன்மா கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கெட்டதுக்கு துணியா ஏவி விட்டுருக்காங்க. இதோட நல்ல ஆன்மாத்த குடும்பத்தை பிரிஞ்சு அனுதினமும் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கு. பாபா சொல்லிட சென்டிமெண்டல் எமோஷனல் ஃபீலிங்ஸ் எதிலும் பெரிதாக தன்னை புகுத்திக் கொள்ளாத நேத்ரா இந்த விடயத்தில் அப்படி அலட்சியமாய் கடந்து செல்ல முடியாமல் தவித்து நின்றாள்.
இதுக்கான தேர்வுதான் என்ன சாமி? இந்த கெட்ட ஆன்மாவை அழிக்க முடியாதா? ஒரே ஆன்மா தனித்தனி குணாதிசயத்தோட பிரிச்சு சிற வைக்கப்பட்டிருக்கு. 2 ஆன்மாவும் ஒண்ணு கூடாம அதை யாராலையும் அழிக்க முடியாது. பாபாஜி தெளிவாக உரைத்ததும் செய்வதறியாமல் சோர்ந்து போனவளைக் கண்டு என்ன நினைத்தாரோ. ஆனா இதுக்கு மாற்று தீர்வு ஒண்ணு இருக்கு என்றதும், என்ன சாமி அது? பளிச்சிட்டு பார்த்தாள் நேத்ரா. மாந்திரீகம் மூலம் நல்ல ஆன்மாவான தீஷாவை கூட்டிட்டு வந்து நேத்ராவின் முன்பு நிற்க வைத்து மிரண்டு போனவளுக்கு தீஷாவின் பாவமான தோற்றமும் கண்ணீரும் சுருக்கென நெஞ்சை தேய்த்தது. தன் தகப்பன் ஒருவனால் இப்படி ஒரு அழகான பெண்ணின் வாழ்வு சீர்குலைந்து போனதை எண்ணி குற்ற உணர்ச்சி பெருகி போனது உள்ளத்தில். சாமி, சாமி, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. உருவமற்ற போதிலும் தேஷாவின் முகமும் பணிவும் அமர்த்தலாய் எடுத்து காட்டியது. உனக்கு நடந்த கொடுமை எனக்கு தெரியும். என்னால உனக்கு என்ன உதவியாகணும்? பாபாஜி விரைப்பாக அவளை பார்த்தார். எனக்கு என் புருஷனோட வாழணும். என் குழந்தைய தூக்கி முத்தமிட்டு கொஞ்சணும். ஆசாசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் வாழ்க்கையில நடக்க கூடாத விபரீதங்கள் நடந்து அநியாயமா என்ன கொண்டு என்னை என் புருஷக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க சாமி. என்னை எப்படி அந்த பாவிங்க கொண்டாங்களோ அதே நெருப்பு வளையத்துல அவனுங்களை நிறுத்தி துடிக்க துடிக்க கொல்லணும். அதுக்கு எனக்கு என்ன பிரிஞ்சு போன ஆன்மாவும் மனித உருவமும் வேணும். கொடூரமாய் கேட்க வேண்டியதை கூட பரிதாபமாய் கெஞ்சி கண்ணீரோடு கேட்ட விதம் கல்நெஞ்சக்காரி நேத்ராவின் கண்களில் கூட ஈரம் மின்னியது. நீ ஆசைப்படுற விஷயம் சாதாரணமானது இல்லையேமா. இந்த பூலோகத்துல உன்ன மாதிரி ஆன்மாக்கள் வாழ முடியாது. அதையும் மீறி நீ நினைக்கிறது நடக்கணும்னா யாரோட கட்டாயத்தின் பேர்லும் இல்லாம முழு மனசோட தம் மானத்தையும் மனசையும் உடலையும் உனக்காக தியாகம் பண்ற ஒரு பொண்ணால மட்டும்தான் முடியும் என்றதும் தேஷா கைவிடப்பட்ட அபலையாக கண்ணீர் விட, எங்க அப்பா பண்ண பாவத்துக்காக நானே என்ன தியாகம் பண்றேன் சாமி. எதை பற்றியும் சிந்திக்காமல் பாபா சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு முன் வந்து நின்ற நேதாவை கண்டு தேஷா அழுகையோடு நன்றியாய் பார்த்து புன்னகைக்க பாபாவின் விழிகள் ஒரு நொடி அதிர்ச்சியில் விரிந்து மூடியது. நல்லா யோசனை செஞ்சுக்கோமா, எதனால உன் உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு எச்சரித்தார் பாபா. யாருக்கும் புண்ணியம் இல்லாத அந்த திமிர் பிடிச்ச உயிர் இருந்து என்ன ஆக போகுது? பணத்திமிரல அப்பாவோட சுயரூப தெரியாம அவர் சம்பாதிச்ச காசுல வளர்ந்ததாலும் என்னவோ பிறந்ததுல இருந்தே யாருக்கும் மரியாதை கொடுத்து மதிச்சதில்ல. இப்பதானே தெரிஞ்சது அவர் எத்தனை உயிரை பலி கொடுத்து அந்த காசை எல்லாம் சம்பாதிச்சிருக்கானு. அந்த காசுல போய் பிறந்து வளர்ந்ததை நினைச்சா என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. இனிமேல என்னால யாருக்கும் அடிபணிஞ்சு நடக்க முடியாது. நான் வளர்ந்த விதம் அப்படி. நான் இதான் சாமி. ஆனா இந்த தீஷாவோட சாவ எப்ப நான் நேரடியா பார்த்தனோ மனசெல்லாம் படபடப்பாவே இருக்கு. எங்க அப்பா இதுல சம்மந்தப்பட்டு இருக்காரு. அதுக்காக கூட குற்ற உணர்ச்சியில் அப்படி ஒரு உணர்வா இருக்குமேன்னு கூட யோசிச்சேன். பதில் தான் கிடைக்கல. எப்ப ஒரு உயிரை கொண்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு என் அப்பா நினைச்சாரோ அப்பவே அவர் மனச தன்மையை எழுந்துட்டாரு. எங்க அப்பாவோட ஒட்டுமொத்த அரசியல் திமுறையும் அடக்கி அவரை ஒண்ணுமே இல்லாம பண்ணணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த கெட்ட ஆத்மா என்ன பெண் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருச்சு. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அதனாலதானே உங்களை சந்திச்சு தேஷாவோட ஆசைகளை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பெத்த மகளா நான் என் அப்பாவுக்கு தண்டனையை கொடுக்கறத விட அவரால தன் உயிரையே எழுந்துட்டு நிக்கிற இவ கையால அவருக்கு தண்டனையை கொடுத்தாதான் சரியா இருக்கும். அதனால என் உயிரே போனாலும் சரிதான். பாவத்தை சேர்த்த காசுல வளர்ந்த உயிர் போனா போகட்டும். தீர்க்கமாக அவள் முடிவெடுத்த பெண் பாபா மறுத்து பேசவில்லை. சரி, இதுக்கு மேல உன் விருப்பம் என்றவர், இன்னையிலிருந்து அடுத்த 4வது மாசம் வரப்போற அம்மாவாசைக்குள்ள நீ இவன் புருஷ கையால இவ கழுத்துல இருந்து அறுத்து வீசின அதே தாலிய கட்டிக்கிட்டு அவனோட இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும். ஒரு முறை நீ உன் கன்னித்தன்மையை இழந்ததும் சரியா அம்மாவாசை அன்னைக்கு இங்க வரணும் என்ற பாபா கெட்ட ஆன்மாவை நேத்ராவை நெருங்காதவாறு சக்தி வாய்ந்த தாயத்துகளை கட்டிவிட்டவர் ராமோடு இணையும் போது உபயோகிக்க வேண்டி சில மந்திர கட்டுகள் அடங்கிய 4 முளைக்கும் வைக்க 4 மந்திர குடை அவள் கையில் கொடுத்து, திரும்பவும் சொல்றேன், நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோ. நீ பாவம் பார்த்து உதவி செய்ய நினைக்கிறது உயிருள்ள ஒரு ஒருத்திக்கு இல்ல, உயிரும் உருவமும் இல்லாத ஒருத்திக்கு. இப்ப நல்லதா பேசுற ஆன்மா அதனோட கெட்டதும் ஒண்ணு சேர்ந்து உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதிரா நிக்க 99% வாய்ப்பு அதிகம். எத்தனை முறை பாபா எடுத்து சொல்லியும் புரிய வைக்க முயற்சித்தும் அவள் முடிவில் திடமாக இருந்தாள் நேத்ரா. அதன் பிறகு வந்த நாட்களில் ராம்தான் தேஷாவின் கணவன் என்று தெரிந்ததும் முதலில் திகைத்தாலும் தேஷாவிற்கு கொடுத்த வாக்குக்காக அவனை சகித்துக் கொள்ள நினைத்து கடைசியில் சகலமும் அவனே என்னும் அவளுக்கு அவன் மீது காதலில் விழுந்ததில் நாளுக்கு நாள் நேத்ராதான் நொந்து போனாள். யாருக்கும் சந்தேகம் வராதிருக்க ராமை பழிவாங்க வந்தவள் போல் நடித்தவளுக்கு காதலில் நடிக்க தெரியாமல் போனதே. சுஷ்மி ரேஷ்மியிடம் உண்மையை சொன்னால் மைக் செட் ஸ்பீக்கர் இல்லாமலே பரமானந்தம் காதில் தவறாமல் எட்டிவிடும்.
நரேனிடம் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவன் இரண்டாம் தாரமாக ராமிற்கு திருமணம் செய்து வைக்க சம்மதிக்க மாட்டான். ஸ்ருதியும் அதேதான். அண்ணனின் நகல் அவனைப் போலவேதான் இருப்பாள். அதிலும் பேயை தன் மீது இறக்க அவர்தான் அனுமதிப்பார். அதற்காகத்தான் வர்மனை நாடினாள். அவன் இவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிடும் ரகம் என உணர்ந்து கொண்டதும் பரமானந்தம் பரணில் போட்டு வைத்திருந்த தேஷாவின் உண்மையான தாலியை தேடி எடுத்து ராமிடமிருந்த டூப்ளிகேட் தாலி இருந்த இடத்தில் மாற்றி வைத்து குழந்தைகளை பணயமாக நிறுத்தி நினைத்ததை சாதித்து விட்டாள் நேத்ரா. அம்மா குணவதி அவரை விட்டு பிரிய போகும் நேரத்தில் பாசத்தை கொடுத்து ஏன் ஏமாற்றுவானேன் என்ற எண்ணத்தில் நரேனை போலவே தூர நின்று அவரின் பாசத்தை உள்வாங்கி அனுபவித்துக் கொண்டாள். தந்தை செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய துணிந்தவள் அனைவரின் கண்களுக்கும் திமிர்காரியாகவே தன்னை மேன்மேலும் காட்சிப்படுத்திக் கொண்டாள். அதுதான் அவள் இயல்பும் கூட. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அல்ல, கோல்டு ஸ்பூனில் வளர்ந்தவள். ஒருவித கெத்தாகவே வளர்ந்துவிட்ட அவளால் அத்தனை எளிதில் தன் வீராப்பை விட்டுக் கொடுத்து யாரிடமும் பணிந்து பேச முடியவில்லை. அவளுக்கு வரவும் இல்லை என்பதே உண்மை. யாருக்கும் தன்னை நிரூபித்து காட்டித்தான் செய்யும் நற்செயல்களை பட்டியலிட்டு புரிய வைக்கும் ரகம் இல்லை அவள். தன்னை பற்றி யார் தூற்றினாள் என்ன என்று அலட்சியமாக கூந்தலை சிலிப்பிவிட்டு கடந்து செல்பவள். இந்த காதலினால் மட்டும்தான் மனதளவில் அடிபட்டு ரணப்பட்டு சோர்ந்து போனவள் கடைசியில் ராமுடன் சேர்ந்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற பேராசை அவள் நெஞ்சில் விருட்சம் விட்டு வளர்ந்த நிலையில் கொடுத்த வாக்கிற்காகவும் தேஷாவின் ஆசைக்காகவும் தன்னையே இழக்க துணிந்த தியாகி அவள் என்று தெரிந்து கொண்ட நொடி ராம் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லையே. ராமோடு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தால் போதுமென வந்தவள் ஒரு காரவா காலமும் தனக்காக நாட்களை நீட்டி அவனோடு வாழ்ந்தாள். சரியாக பாபா சொன்ன அமாவாசை என்று கடைசியாக தன் குடும்பத்தை பார்த்துவிட்டு வரலாம் என்று மனதளவில் சோர்ந்து போய் வந்தபோதுதான் வீட்டின் வாயிலில் நரேனை பார்த்தாள். இதுவரை பரமானந்தம் செய்த அனைத்தையும் அவனிடம் சொன்னவள் தேஷாவுக்காக தன்னையே இன்று அர்ப்பணிக்கப் போகிறாள் என்பதையும் சாத்தானின் அட்டகாசங்களை பற்றியும் முற்றிலுமாய் மறைத்தவள். வரப்போற தரிஷ்டா பஞ்சமி அன்று உன் கோபத்தை சற்று அடக்கிக்கொள், அவருக்கான தண்டனைகள் தன்னால் கிடைக்கும் என ஊடகம் பேசி சென்ற பின்புதான் புரிந்து திகைத்தான். நேத்ராவின் கழுத்தில் இருந்த மாங்கல்யம் எங்கோ பார்த்தோம் என்று. நரேன் அனைத்தையும் சொல்லி முடிக்க, ஐயோ நேத்ரா, எதுக்காக இந்த கொடுமையான தண்டனையை நீ ஏத்துக்கிட்ட? உன்னை நம்பாம அவமானப்படுத்தின இந்த பாவிக்காகவா? முகத்தில் அரைந்து கொண்டு சிறுவன் போல் தேம்பி தேம்பி அழுத ராமை ஆதரவாக அணைத்துக் கொண்டனர் இருவரும். அத்தியாயம் 49. ராம் வீட்டை விட்டு சென்ற பிறகு நேத்ராவின் தேகத்தை முறுக்கி தள்ளிவிட்டு வெளிவந்த தீஷா இத்தனை நாளும் அவள் உடலில் தங்கி நேத்ராவின் சொத்துக்கு எல்லாம் முறிஞ்சி அவள் உயிரை உதைத்தவள் இப்போது எழ முடியாமல் தரையில் ஊர்ந்து பரிதாபமாய் அவளை ஏறிட்டவளை ரணக்கிளறியாக்கி அகோரமாக சிரித்துக் கொண்டு வீட்டை சுற்றி வந்தாள் தீஷா. தீஷா, தப்பு பண்ற. கலங்கிய கண்கள் பேச முடியாமல் சொருகியது நேத்ராவுக்கு. யாரடி தப்பு செஞ்சது? சந்தோஷமா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையை அழிச்சு என்ன என் புருஷ கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சது உன் அப்ப அந்த பரமானந்தம். ஜூம் செய்வது போல் சுவற்றோடு அகோர கருநிற உருவம் கை கால்களை விரித்து ஒட்டுவதும் நேத்ராவின் முகத்தை நேரே கொடூரமாக அழுகிய முகத்தை காட்டி நெருங்குவதுமாய் இருக்க, என்னதான் நேத்ரா தைரியமான பெண்ணாக இருந்தாலும் இத்தனை கிட்டத்தில் கொலை நடுங்க வைக்கும் உருவத்தைக் கண்டு இதயம் விடவிடத்து கிடந்தாள். என் அப்பா உன்னை கொன்னது மன்னிக்க முடியாத பெரிய தப்புதான். அதுக்காக தானே என் மனசை கொண்டு நானே உனக்காக உதவி செய்ய வந்து என் உடம்பையே உனக்காக அர்ப்பணிக்க துணிஞ்சேன். ஆனா நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்ட தீஷா. அத்தனை வேதனையையும் தொக்கி திணறி போனாள் நேத்ரா. அதற்கு பதில் சொல்லாமல் இதயம் அதிர வைக்கும் கொடூர சிரிப்பை உதிர்த்து, சாதாரண மனுஷங்களை சொல்ல மீறி துரோகம் செய்யும் போது நான் ஒரு ஆத்மா கோடு விட்டு கோடு மாறி போய்கிட்டே இருப்பேன். எனக்கு உதவி பண்ணி என் புருஷனை திருப்பி எனக்கே தருவேன்னு சத்தியம் பண்ணி கடைசியில அவர் மனசையும் சேர்த்து உனக்கே சொந்தமாக்கிக்கிட்டல, உன்னை சும்மா விடுவேனானா? உக்கிரமாக கத்திக்கொண்டு வீட்டை சுற்றி சுற்றி வந்த தீஷாவை என்ன செய்து விரட்டி அடிப்பது என புரியாமல் தள்ளாட்டமாக எழுந்தவளின் உடலில் சரக் சரக் என கத்தி போல் மின்னல் வேகத்தில் உள் நுழைந்த தீஷா வலிக்க வலிக்க விளையாட்டு காட்ட மொத்தமாக கை கால் வலுவிழந்து மண்ணோடு மண்ணாக புதைந்து கொள்ளும் நிலையில் பொத்தன தரையில் விழுந்தாள் நேத்ரா. தனிஷ்டா பஞ்சமி அன்னைக்கு உன் உடம்ப வச்சே உன் அப்பனையும் உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு ஆளையும் கொன்னு போட்டு கடைசியா உன்னை கொள்ளுவண்டே. ஆக்ரோஷம் அடங்காமல் மீண்டும் கொடூர சிரிப்பலையோடு வீட்டை சுற்றி வரும் வேளையில் கதவு தட்டும் சத்தம்.
உயிரை உதைத்த ரணத்தோடு தேஷாவை பார்க்க அவள் எங்கும் இல்லாமல் போகவே வயிற்று வலி உயிர் போக மெதுவாக எழ முயற்சிக்க மீண்டும் முன்னால் வந்து பயமுறுத்த "ஆ!" என்ற அலறலோடு பெண்ணால் கைவூன்றி விழுந்தவளுக்கு பாபா கொடுத்த தாயத்து கையில் சிக்க மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கண்களை உருட்டி உடனே அதை எடுத்து பத்திரமாக தன் கைக்குள் பொத்தி வைத்துக் கொண்டதும் தேஷாவின் ஆன்மா அவளை நெருங்க முடியாமல் "ஆ!" என பெருங்குரலோடு அலறி அடித்து சுவற்றில் மோதி மறைந்தது. தேஷா மறைத்ததும் ஆசுவாசமாக புடவை முந்தானையால் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு மெதுவாக எழுந்து கதவை திறந்த நேத்ராவின் கண்களில் திகைப்பு என்றால் தலைக்கு மேலே உட்கூரையில் கருப்பான முடிகள் மிதக்க மண்டியிட்டு உலாத்திக் கொண்டிருந்த தீஷா கடும் கோபத்தில் "உர் உர்" என உரிமை வந்திருந்த பரமானந்தத்தை கொலைவெறியோடு பார்த்திருந்தாள். "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" நேத்ராவின் ஒட்டாத வார்த்தையில் புருவம் இடுங்கினார் பரமு. "எதுக்கு வந்தீங்களா? நீ சொன்ன 3 மாசம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இன்னும் நீ நம்ம வீட்டுக்கு வந்து சேரலையே. 4 நாள்ல உனக்கும் நரேனுக்கும் சிஎம் பசங்களோட கல்யாணம் வேற இருக்கு. அதான் நானே உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம்." அவள் கைப்பிடிக்க பட்டென உதறிவிட்டு முறைத்தவளை யோசனை படர்ந்த முகத்துடன் கண்டார். "என்னம்மா, அப்பா கைய தட்டி விடுற? வா போலாம்." மீண்டும் அவள் கைப்பிடிக்க, "இதான் என் வீடு, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க." மீண்டும் உதறிவிட்டு கதவடைக்க போனவளை இறுக பிடித்துக் கொண்டார். "நேத்ரா, என்கிட்ட நீ என்ன சொல்லிட்டு அந்த ஒண்ணு பையனோட 2வது தரமா தாலியை வாங்கிட்டு வந்த? இப்ப இப்படி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? உனக்காக அங்க சிஎம் பையன் வெயிட்டிங். ஆனா நீ இந்த குப்பை வீட்டை உன் வீடுன்னு சொல்ற?" ஆத்திரம் மூண்டது அனைத்தும் கைகூடும் நேரத்தில் மகள் பழி வாங்குவதில். "ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என் புருஷன் இருக்காரு, போதுமா? என்னால அவங்களோட வர முடியாது டாடி." விடாப்பிடியாக நின்ற நேத்ரா மிகவும் பெரியவள். தந்தை சொல் தட்டாத பெண்ணா இவள் என்ற சந்தேகமே வந்துவிட்டது. "நேத்ரா, இதுவரைக்கும் நான் உன்னை கை நீட்டினதுல கண்டவனையும் தலையில தூக்கி வச்சு ஆடாம ஒழுங்கா அப்பா பேச்ச கேட்டீங்க கூட வா, இல்ல எங்கிருந்து உன்னை அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது வரும்." முடிந்த அளவுக்கு பொறுமையை இழுத்து பிடித்தார். "நீங்க என்ன நினைச்சீங்க டாடி? நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கு கழுத்த நீட்ட கேவலமான பிறவினா? நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு என் ராம் கூட கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு. இன்னும் கேட்டா நானும் அவரும் ஒன்னாவே வாழ தொடங்கிட்டோம். பிளீஸ் இடத்த காலி பண்ணுங்க." தன் வழியை மறைத்து திடகாத்திரமாக பேசியவள் கன்னத்தில் சப்பென அறை விழுந்தது. கன்னத்தில் கை வைத்து திகைத்து விழித்த நேத்ராவின் கண்களில் அத்தனை கோபம். அவளை வெறியாக பார்த்து நின்ற பரமு மீது. "நானும் சின்ன பிள்ளைய கை நீட்டக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பேசுனா ஓவரா துள்ள தொடங்கிட்டியா? மயிலை இறகு போடுனா போடாது, புடுங்கி கூட போடாது. நாம தான் புடுங்கணும். வாய கூட." உக்கிரமாக மாறி அவளை பிடித்து தாறுமாறாக இழுத்துச் செல்ல ஏற்கனவே பலவீனமாய் இருந்தவள் தடுக்க போராடி புடவை தடுக்கி பொத்தன குப்புற விழவும் நிதானமின்றி தூக்கி நிறுத்தி இழுத்துச் சென்றார். போகும் அவர்களை லேசர் போன்ற பளிச்சிட்ட சிவப்பு விழிகளால் ஏறிட்ட தீஷா "ஆ!" என அலறிக்கொண்டும் பேசிரிப்பு சிரித்துக் கொண்டும் வேட்டையே சுற்றி சுற்றி வந்தாள். ஆடி அசைந்து 2 வாரங்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தாள் சுகன்யா. வந்ததும் வராததுமாய் தோளில் இருந்த ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் வீசிவிட்டு வேலைக்கார பெண்மணியிடம் காஃபி ஏவ ஒருவித பதட்டத்தோட உள்ளே சென்று காஃபியை கொண்டு வந்து நீட்டினாள். "என்ன, வீட்டை பார்க்க சுத்தமே இல்லாம ஒரே தூசியா இருக்கு. நான் போகும்போது எப்படி இருந்துச்சோ போட்டது போட்டபடி இருக்கு. கொடுக்கற காசுக்கு சரியா வேலை செய்யுங்க இல்லையா?" மைசூர்ல மீட்டிங் போன இடத்துல ஏதோ கடுப்பு. அதை பணியாளர்களிடம் அப்பட்டமாக காட்டினாள் சுகன்யா. எப்படி சொல்வது, வீட்டில் சுகன்யா இருக்கும் வரைதான் வேலை செய்வது போல் நடிப்பு. மற்ற நாட்களில் இவர்கள்தான் அவ்வீட்டிற்கு எஜமானிகள் என்று. சுகன்யா வீடு திரும்ப இன்னும் 2 வார காலம் ஆகும் என்ற மிதப்பில் ஜாலியாக லீவ் போட்டு அவரவர் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டனர். கடைசி நேரத்தில் வந்து தூசி திரும்பி ஊதிவிடலாம் என எண்ணத்தில் சம்பளத்திற்கு சம்பளம், ஓய்வுக்கு ஓய்வு, வசதி படைத்தவர்கள் தானே, கொடுத்துவிட்டு போகட்டும், திரும்ப அதைவிட 3 மடங்கு சம்பாதித்துக் கொள்வார்கள் என்ற அலட்சியத்தில் செய்த வேலை அவர்களுக்கே பாதகமாய் உருவெடுத்திருந்தது. அது வந்துங்கம்மா. தங்கள் குட்டிகளை சொல்ல தயங்கி கையை பிசைந்த பணிப்பெண்ணை கண்டு கண்கள் சுருக்கினாள் சுகன்யா. "ஆமா, எங்க ஸ்ருதிய காணல? ஆபீஸ் போயிருக்காளா?" என்றதும் திருட்டு மொழிகளை கண்டு தாயுள்ளம் பீதி அடைய தொடங்கியது. "ஏ, என்ன ஆளாளுக்கு கல்ல முழுங்கினது மாதிரி அமைதியா நிக்கிறீங்க? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. எங்க என் பொண்ணு? உங்களை தானே அவளை பாத்துக்க சொல்லிட்டு போனேன்." எப்போதும் அமைதியாக இருக்கும் சுகன்யா காட்டு கத்தல் கத்துவதை கண்டு அரண்டு போயினர் அனைவரும். "எங்களுக்கு தெரியாதுங்கம்மா. தினமும் நைட் ஆனா மினிஸ்டர் பையன் வந்து போறதா கேள்விப்பட்டோம். சின்னம்மாவும் பொழுதானதும் எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க.
சரி, ஏதோ அவங்களுக்குள்ள காதல் விவகாரம் போலன்னு நினைச்சு இந்த ஒரு வாரமா நாங்க யாரும் இங்க வேலைக்கு வரலமா. இன்னைக்கு வந்து பார்த்தா சின்னம்மாவை எங்கேயும் காணல. அச்சத்துடன் சொல்லிட இதயம் நின்றுவிட்ட உணர்வில் உடல் அதிர்ந்து போனாள் சுகன்யா. கணவன் இறந்ததிலிருந்து கைக்குள் பொத்தி வளர்த்த மகள் ஸ்ருதி அவளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்த போது காலப்போக்கில் பிசினஸ் பிசினஸ் என்று ஊர் ஊராக பறந்து சென்ற இடத்தில் மகள் அறியாமல் முன்னணி தொழிலதிபர் விருந்தினர்களோடு காதல் வயப்பட்டு ரகசியமாய் பதிவு திருமணமும் முடிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவரும் விவாகரத்து பெற்றவர். 48 வயதில் இரண்டாவது திருமணமா? அதுவும் திருமணமாகும் வயதில் ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு? ஊர் உலகம் தொழில் வட்டாரம் என்ன பேசும்? முதலில் மகள் என்ன நினைப்பாள் என்று பெரும் தயக்கத்திலும் அவமானத்திலும் குற்ற குறுகுறுப்பிலும் தானே மகளிடம் சரியாக முகம் கொடுத்து பேச முடியாத நிலையில் ஒதுங்கி ஒளிந்து மறைந்து கொண்டது. தன் சுயநலத்தை எண்ணி மகளின் நலனில் அலட்சியமாய் விட்டது எத்தனை பெரிய தவறு என இப்போது புரிந்து வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழுது என்ன பயன்? பெற்ற வயிறு கலங்கி தவிக்க எழுந்து ஓடினாள் மகளை தேடி. தே மச்சா, வீடு முழுக தெரியாச்சு. இங்க எங்கே நேத்ரா இல்ல. மூச்சரிக்க வர்மன் ஓடி வர நானும் வெளியே சுத்தி தோட்டம் முழுக்க தேடிட்டேன். நேத்ரா அவ காணோம். நரேனும் ராமும் முன்னால் மூச்சு வாங்கி நின்றான். நடப்பதை எதையும் ஜீரணிக்க முடியாத நிலையில் ராமுடையது. தீஷாவின் இறப்பு விதிவச இயற்கை என நினைத்து இத்தனை நாளும் கலங்கி தவித்திருக்க தன்னவளின் சாவு மிக மிக கொடூரமாய் நடந்தேறியிருக்கிறது. ஆனால் தனக்கு அது தெரியாமல் முட்டாள் போல் என்னவளை காக்க தவறிவிட்டேனே. இதயம் சிதறி மூச்சு முட்டும் அளவுக்கு ரணமாய் நெஞ்சம் கொதிக்க நடைப்பினம் போல் சுற்றம் உணராது தேஷாவின் சிரித்த புகைப்படத்தை விரல் கொண்டு மென்மையாய் வருடினான். யாரோ ஒரு பெண்ணின் உடலை தன்னவள் என நினைத்து இறுதி சடங்கை செய்யும் போது கூட தேய்பட்டால் தன்னவளின் பெண் தேகம் தாங்காதே என கதறி அழுது கொள்ளி வைக்க மாட்டேன் என்று இறந்த உடலுக்காக அடம் செய்தவன் அதற்கு முன்னமே தன்னவளை துடிக்க துடிக்க உயிரோடு நிற்க வைத்து கதறலோடு அவள் தீயில் கருகி இருக்கிறாள் என தெரிந்ததிலிருந்து இருதயத்தில் தாங்க முடியாத வேதனையில் ஜீவன் துடிக்காமல் இறந்து விடுவதைப் போல் தாங்க முடியவில்லையே. முதல் மனைவியின் துக்கமே அவன் நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்க இரண்டாம் மனைவியின் அடங்காத துணிச்சலை நினைத்து மேலும் நொந்து போனான் ராம். டே ராம், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? வர்மன் அவன் தோளில் கை வைத்து அழுத்தம் கூட்டியதில் கண்ணம் தாண்டிய கண்ணீரை தோள் சட்டையில் துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தான். முடியல மச்சா, என் தீஷா தான் என்னை விட்டு பாதியில போனானா? எவ்வளோ அல்ல அல்ல குறையாத காதலை கொடுத்துட்டு பாதியில போறேன்னா எப்படி தாங்குவேன்? நானும் மனுஷன் தானே. எத்தனை முறை காதல்ல ஏமாந்து குரங்கு மாதிரி மனசை மாத்த முயற்சி பண்றது. கம்மிய குரலால் நெஞ்சம் மிம்பி அழுதவனை என்ன சொல்லி தேற்றுவது? இந்த கொடுமை எல்லாம் என்னால தாங்கிக்க முடியலடா. மனசு ரொம்ப ரணமா வலிச்சு மூச்சு விட சிரமமா இருக்கு மச்சான். பேசாம இவளுக்கு யாருமே வேண்டாம் போங்கடின்னு நான் தாண்டா சாகணும். அழுகையுடைய ஆவேசம் பொங்க சுவற்றில் அழகுக்காக மாட்டியிருந்த கண்ணாடி படத்தை ஓங்கி குத்த கையில் பொலபொலவன ரத்தம் கொட்டியதும் டே ராம் பதறி போனான் வர்மன். என்னடா பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா உனக்கு? இப்ப என்னத்த குடிமொழிகி போச்சுன்னு குடிகாரம் போல புலம்பிட்டு இருக்க? அவன் கட்டியிருந்த கருப்பு வேட்டியை டர்ரென கிழித்து நண்பன் கையில் கட்டிவிட்டு கடிந்து கொண்ட வர்மன், தேஷாவுக்கு அப்படி ஒரு கொடுமை நடக்கும்போது நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவளை எப்படியாவது நம்ம காப்பாத்திருக்க மாட்டோமா? ஆனா அப்படி ஒரு கொடுமை நடந்தது நம்ம யாருக்குமே தெரியாம அவ போகணும்ன்றதான் விதி. ஆனா நேத்திர விஷயம் அப்படி இல்ல. அவளை கட்டின புருஷன் நீ இருக்க. அவ கூட பிறந்த அண்ணன் நரேன் இருக்கான். அவ கூட பிறக்காத அண்ணனா நான் இருக்கேன். நேத்ரா மேல இத்தனை அன்போட நம்ம எல்லாரும் கூட இருக்கும்போது அவளுக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இரு ராம். வர்மன் ஆதரவாக நண்பனை அணைத்துக் கொள்ள நரேன் அனைத்தையும் வெறித்தபடி நின்றவனுக்கு காதலியை பற்றியும் தங்கையை பற்றியும் ஒரு சேர நினைத்து கண்ணை கரித்தது. ஏலே நரேனு, இப்பதான் அவனை சமாதானம் செஞ்சேன். அதுக்குள்ள நீ என்னடா வாட்டர் ஃபால்ஸ திறந்து விடுற? இங்க வா என கையசைத்து அருகில் அழைக்க தாயை தேடும் கன்றை போல வர்மனின் மற்றொரு கைவளைவில் ஆறுதல் தேடி அடைந்து போனான் நரேன். சற்று நேரத்தில் எல்லாம் ராம், வர்மன், நரேன் மூவரும் ஒன்றாக நேத்ரா மற்றும் ஸ்ருதியை கடத்தி வைத்திருக்கும் இடத்தை நோக்கி காரில் அலைந்து கொண்டிருக்க அவர்களின் காருக்கு முன்னே ஓடி வந்து விழுந்தனர் சுகன்யாவும் பணியும். அத்தியாயம் 50. தனி குடவுனில் கை கால்களை கட்டி போட்ட நிலையில் வயிற்றில் ஜனித்த சிசுவோடு பரிதாபமாய் ஸ்ருதி ஒருபுறம் தன்னை விட்டு முடுமடி கெஞ்சி கொண்டிருக்க, மறுபுறம் கொஞ்சமும் அடங்காமல் காற்று மூச்சென கத்திக் கொண்டிருந்த நேத்ராவையும் கட்டி போட்டு வைத்து பல சிக்கல்கள் அவரை சுற்றி இருந்தும் தற்போது எதை பற்றியும் யோசிக்காமல் சாய் விருக்கையில் கண்மூடி ரிலாக்ஸாக அமர்ந்திருந்தார் பரமு. 2 தினங்களில் நரேன் நேத்ரா திருமணம், 1 வாரத்தில் தேர்தல் வாக்களிப்பு தினம் என அதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு
இன்று தனிஷ்டா பஞ்சமி. தேர்தலில் வெற்றி பெற வழி கொடுக்கும் நாள். தனிஷ்டா என்றால் துர்தேவதை. அதற்காக படைக்கும் விருந்துதான் இந்த நரபலி பூஜை. பழிக்காக இன்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் பெண் ஸ்ருதி. அதுவும் அவர் மகன் மூலம் அவள் வயிற்றில் கருத்திருக்கும் உருவம் பெறாத சிசுவோடு. அதுக்கான ஏற்பாடுகள் சுடுகாட்டில் தீவிரமாக நடத்தி கொண்டிருப்பது மந்திரவாதி பாவமூர்த்தி. டாடி, டாடி, இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? நேத்ராவின் சத்தம் காதை பிளக்க. பிள்ளைங்களா இருங்க. ஒருத்த என்னடானா கண்ட கழுசலைக்கு பிள்ளைய கொடுத்து காதல் பண்ணி வச்சிருக்கான். இன்னொருத்தி உங்க பேச்ச மீறி நடக்க மாட்டேன் டாடின்னு வாக்கு கொடுத்துட்டு கடைசியில அந்த ஒண்ணு இல்லாதவன வாழ்ந்துட்டு இனிமே அவன் தான் என் வாழ்க்கைன்னு ஏன விட்டுட்டு இருக்கா. நான் சம்பாதிச்சு அரசியல் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது எல்லாம் யாருக்காக? என் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக தானே. இதெல்லாம் ஏன் தான் இதுங்க புரிஞ்சுக்காம டென்ஷன் படுத்துதுங்க. என்னவோ நியாயமான நல்ல தந்தை வழி தவறி செல்ல துடிக்கும் பிள்ளைகளை சீர்படுத்த முடியாமல் தவிப்பதைப் போல் இவர் மா பாவங்களை தலைக்கு மேல் சேர்த்து வைத்துக் கொண்டு கவலையாக புலம்புவதை பார்த்தால் பெரிய சைஸ் பாறாங்களை தூக்கி அவர் வாயை பொளக்க வேண்டும் போல் வெறி கூடியது. டாடி, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. நேரம் நீங்க என்ன இந்த கடத்தி தூக்கிட்டு வந்திருக்க விஷயம் ராமுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இங்க வர்றதுக்குள்ள என்னை விட்டா உங்களுக்கு நல்லது இல்ல. அவள் முடிக்க முன்னே, இல்லனா பெருசா என்ன பண்ணிடுவான் அந்த ஒண்ணு இல்லாத பையன். இந்த பூச்சாண்டிக்கு எல்லாம் பயப்படுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு மட்டமான ஆளு நினைச்சியா? இலக்காரமாக சிரித்தவரை சீரான பார்வையால் ஏறிட்டாள் நேத்ரா. அரசியல்ல சாதிக்க இந்த 35 வருஷத்துல எவ்வளவோ செஞ்சிருக்கேன் நேத்துமா. அதையெல்லாம் தப்பேத சரின்னு பிரிச்சு பாத்திருந்தா உன்னையும் உன் அண்ணனையும் இத்தனை ஆடம்பரமா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்திருக்க முடியுமா? நீங்க பார், என் அரசியல் வாரிசு உன் அண்ணன் எப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு முக்கியம். என் அரசியல் வாழ்க்கைய மென்மேலும் உயர அதிர்ஷ்டமா பிறந்த தேவதடி. ஒழுங்கா அப்பா சொல்றத கேட்டு நல்ல பொண்ணா நடந்துக்கோ கண்ணு. உன்னை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கதெல்லாம் பாக்க பாக்க அப்பாவுக்கு மனசு வலிக்குது. மகளின் மனதை மாற்ற வேண்டி பேச்சுதான் என்ற போதிலும் பாசமும் அதில் அடங்கியே இருந்தது. ஆனாலும் என்ன பயன்? தன் வீட்டு பிள்ளைகள் மட்டும் சீரும் சிறப்புமாக சொகுசாக வாழ வேண்டும் என நினைத்து சுயநலமாய் அப்பாவி பெண்களின் உயிரை குடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் அவரது அதிர்ஷ்ட தேவதைதான் அவரின் கால தேவதையாகவும் மாறப்போகிறாள் என்று அறிந்திருந்தாள். அப்போதே நேத்ராவையும் கொன்றிருப்பார் பரமு. சூப்பர் டாடி, செம்ம ஸ்பீச். வேதி வீதியா பண்ற பிரச்சாரத்தை பெத்த பொண்ணுகிட்டயே நல்லா பண்றீங்களே. உங்க பாவத்துக்கெல்லாம் பதில் சொல்ற நாள் வந்துருச்சு. அது வரைக்கும் உங்க ஆசை போல இருந்துக்கோங்க. நக்கலாக சொன்ன வார்த்தையால் கடுப்பான பரமு அங்கிருந்து சென்று விட்டார், கையோடு ஸ்ருதியை இழுத்துக் கொண்டு. ஆண்கள் மூவரும் காரில் வந்து கொண்டிருக்க திடீரென அவர்கள் காரின் முன்னால் முட்டி மோதி விழுந்த சுகன்யாவையும் அவள் பின்னால் பதட்டமாக ஓடி வந்த பணியையும் கண்டு அதிர்ச்சியாகி காரை நிறுத்திவிட்டு இறங்கி, ஆண்டி என நரேனும், விழி, பணி என வர்மனும் ராமும் அழைத்தபடி ஓடி வந்தனர். வரு என தாவி வந்து அவன் சட்டையை பற்றி கொண்ட பணி நரேன் தூக்கி நிறுத்திய சுகன்யாவை கண்டு, ஆண்டி சொல்ல சொல்ல கேட்காம ஏன் இப்படி? பொண்ணு அடிப்படலையே. அவசரமாக அவள் நலம் விசாரித்தவளை மூவரும் புரியாமல் பார்த்தனர். எனக்கு அடிபடுறது இருக்கட்டுமா, எனக்கு என் பொண்ணை பார்த்தா போதும் பணியிடம் சொல்லி, நரேன் தம்பி, உங்களை பார்க்கதான் உங்க வீட்டுக்கு போனேன். அங்க இருக்க சமயக்காரமாதான் உங்க அம்மாவோட நீங்க இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கதா அட்ரஸ் சொல்லி அனுப்பி விட்டாங்க. நீங்க தான் கடைசியா ஸ்ருதிய பார்த்ததா எல்லாரும் சொன்னாங்க. உண்மையா தம்பி? என் பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பரிதாபமாய் கேட்ட சுகன்யாவை அமைதியாக பார்த்தான் நரேன். என்ன தம்பி அமைதியா இருக்க? சொல்லுப்பா, என் பொண்ணு எங்க இருக்கா? கிட்டத்தட்ட அவன் சட்டையை பிடித்து முழுக்கியவளை தற்சமயம் சமாதானம் செய்து காரில் ஏற்றினர் மற்ற அனைவரும். பணி வீட்டில் சென்று கேட்டதும் நரேன் வெளியே சென்றுள்ளான் என்றதும் வேறு வழியின்றி தாமே சென்று முடிந்தவரை தன் மகளை தேடி பார்ப்போம் என்ற படபடப்போடு ஒன்றும் புரியாமல் பனி, பத்மா, குணவதி யார் சொல்வதையும் கேளாமல் ஓடியவரை தடுக்க பனியும் பெண் தொடர்ந்து ஓடி வந்து விட்டாள். வரு, மாமா, இங்க என்னதான் நடக்குது? கொஞ்ச நாளாவே எதுவும் சரியா நடக்கிற மாதிரி தோணல. ஸ்ருதி எங்க போனா? ஆமா, நேத்ரா எங்க? அடுக்கடுக்கான கேள்வியை முன் வைக்கவும் மெதுவாக நடந்த அனைத்தையும் சொல்ல இரு பெண்களும் அதிர்ச்சியின் உச்சத்தில் நெஞ்சை பிடித்துக் கொண்டனர். கடற்கடவுளே, அந்த ஆள் இவ்வளவு மோசமானவரா? எப்படி இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்த்ததில்லையே. இப்ப என் பொண்ணு அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாளோ? சுகன்யாவின் அழுகை அதிகமாகிவிட்டது. நேத்ராவோட நீங்க வீட்டை விட்டு போனதுல இருந்தே ஏதேதோ கெட்ட கனவுகள் வந்துட்டு இருக்கு. நைட்ல சரியா தூங்க முடியல. திடீர்னு தீஷா கனவுல வரா.
நான் கத்த கத்த என்னை எதுக்கு நீ காப்பாத்தாம போனேன்னு கேட்டு என் கழுத்தை பிடிச்சு நெருக்கிற மாதிரி எல்லாம் தோணும். பயந்து போய் எழுந்து பார்த்தா கழுத்தெல்லாம் வலி மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி என் அக்காவோட கதறலும் ரணங்களும் இருக்கணும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லையே. ஆயிரம் இருந்தாலும் மானுட பிறவியின் இயற்கை அவரவர் சொந்தங்களுக்கு ஒன்று என்றதும் அதை நினைத்தே அதிகமாய் வேதனை கொண்டு நெஞ்சம் துடித்து கதறுவதுதான். அதையேதான் இரு பெண்களும் தத்தமது இரத்த சொந்தத்தை எண்ணி அதிகமாக வருத்தம் கொண்டு அழுது தீர்த்து விட்டனர். இரவாகி போனது. ரொம்பவே பாதுகாப்பாக ஸ்ருதி நேத்ரா இருவரையும் கடத்தி வைத்திருந்தார் பரமானந்தம். நேத்ராவை வைத்துதான் நரேனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அவன் தங்கை பாசம் பற்றி பெற்றவர் அறியாததா? கத்தினால் கொண்டால் தன் சுயநலத்திற்காக மகளுக்கு புத்தி சுவாதனை இல்லை என்று கூட சமாளித்து விடலாம் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டார். ஸ்ருதியை பற்றி ஏதாவது குப்பையை கிளர்ந்தாள், எவனோ ஒரு பிச்சைக்காரனோடு பழகி பிள்ளையை வாங்கிக் கொண்டு அவமானத்தில் ஊரை விட்டு ஓடிவிட்டார். இப்படி ஏதாவது பல புரளையை கிளப்பி விட்டு விடலாம் என்ற துணிச்சலாக அவளை இழுத்து வந்தவர் இரவு பூஜைக்காக பரபரப்பாக இருந்தார். நேத்ராவின் உடலில் போக முடியாத தீஷாவின் ஆன்மாவோ அங்கும் இங்கும் அலைந்து சிறிது சிறிதாக ஆக்ரோஷமாக தொடங்கிவிட்டிருந்தது. அகால மரணமடைந்த ஆன்மாவுக்கு இன்றைய நாளின் இரவில் அவள் உடலும் உயிரும் தீயில் கருகி இறந்து போன நிகழ்வுகள் அனைத்தும் மாறி மாறி காட்சியளித்து மிகவும் உக்கிரமாக மாறி நேத்ராவை படாத பாடு பழித்துக் கொண்டிருந்தது. ஹே, அந்த தாய் தக்கீழ போடடி! டபுள் டபுளான மிரள வைக்கும் குரலோடு கருப்பு நிற முடிகள் நீரில் அரைமோதுவதைப் போல் ரப்பர் மந்தாக சுருண்டு சுருண்டு சுவற்றில் பறந்த நிழலற்ற உருவம் இருக்கையில் கட்டி அமர வைக்கப்பட்டிருந்த நேத்ராவை நெருங்க முடியாமல் சரமாரியாக தாக்கிக் கொண்டிருக்க, ஏற்கனவே பலவீனமாய் இருந்தவளின் கையில் கெட்டியாக இறுக மூடி வைத்திருந்த தாயத்து சிறிது சிறிதாக கையில் இருந்து நழுவ தொடங்கியது. ராமையா அவர் சார்ந்த யாரையும் எதுக்காகவும் தொந்தரவு செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு தீஷா. தீஷாவின் எண்ணம் இனி ராமை கொன்று தன்னோடு அழைத்துச் செல்வதுதான் என உணர்ந்து கொண்ட பிறகு எப்படி அவளுக்காக உதவி செய்வது? காலம் கடந்துதான் அனைத்தும் உணர்ந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. என்னதான் பாம்புக்கு பால் வார்த்து பாசத்தை கொட்டி வறுத்தாலும் என்றாவது ஒரு நாள் அது வளர்த்தவர்கள் கழுத்தையே இறுக்கி தன் புத்தியை காட்டத்தானே செய்யும். அதுபோலதான் ஆன்மாவும். சிந்தித்து செயல்படும் திறனில்லாத அமானுஷ்ய உருவம் அந்த நேரத்துக்கு என்ன தோன்றுகிறதோ அதைதானே செயல்படுத்தும். எப்போதும் தனக்கு சொந்தமான ராமின் காதல் நேத்ராவுக்கு சொந்தமாக மாறியதோ அப்போதே உணர்ந்து கொண்டது. இனி நேத்ராவை விட்டு ராம் தன்னோடு இணைய மாட்டான். இனி ராமை இவளோடு விட்டு தனியாகவும் செல்ல முடியாதுன. முடியாது, முடியாது. எனக்கு என் ராம் வேணும். அதுக்காக எந்த எல்லைக்கு போவேன்? அவர் எனக்கு திரும்ப கிடைக்க தடையா வந்தா எத்தனை பேரை வேணாலும் கொள்ளுவேன். ஆக்ரோஷமாக சிரித்த தீஷா நேத்ராவின் கையில் இருந்த தாயத்து எப்போது விழுமென கண்கொத்தி பாம்பாக காத்திருந்தவள் மீண்டும் நேத்ராவினுள் புகுந்து கட்டியிருந்த கட்டுக்களை எல்லாம் பார்வையாலே தூள் தூளாக மாற்றி எழுந்து நின்றவள் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டாள். அந்நேரம் பார்த்து சரியாக காரில் வந்திறங்கிய ராம், வர்மன், நரேன், பனி, சுகன்யா என ஐவருமாக அவசரமாக உள்ளே ஓடி வந்தவர்கள் தீஷாவின் ஆக்ரோஷ பார்வையில் ஆடி போயினர். தலைவிரி கோலமாக சிவப்பு நிறத்தில் பளபளத்த லேசர் விழிகளால் அனைவரையும் ஊடுருவி பார்த்த பார்வை ராமிடம் வந்து நின்றதும் ஈரம் கோர்த்து கலங்கியதைக் கண்ட நொடி ராமின் விழிகளிலும் ஈரம். ராம்! உதடுகள் துடிக்க முனகி அமைதியாக பெண்ணாக நின்றவளே, தீஷு! ஆசையாக அழைத்து அடி எடுத்து வைக்க அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் தடுத்து நிறுத்தினான் நரேன். ராம் கிட்ட போகாதீங்க, ஏதோ தப்பா இருக்கு. தங்கையின் உருமாற்றம் கண்டு திகைத்து போனவனை சிவப்பு நிறைந்த விழிகளில் அக்னி தெறிக்க ஏறிட்டு தூக்கி வீசியிருந்தாள் சுவற்றின் மீது. என வாயில் கை வைத்து அச்சத்தில் நடுங்கி போன பெண்கள் மூச்சுவிட மறந்து நடுங்கி போக, குரல்களை நடுங்க வைக்கும் அளவுக்கு பேய் கத்து கத்தி, ஓ குடும்பத்தையே இந்த நாளுல ஒண்ணு இல்லாம ஆக்கணும் தானடா இத்தனை நாளா கொலவெறியா காத்திருந்தேன். அதுல முதல் பலி நீயா இருந்தா உன் அப்ப அந்த அரசியலுக்கு செத்தவன் எப்படி துடிப்பான்? அகோர சிரிப்புடன் மீண்டும் நரேனை தூக்கி வீசி ரப்பர் போல் பந்தாடியதில் நெஞ்செலும்புகளும் கண்ணாடியாக நெருங்காத குறை. வாயில் இருந்த ரத்தம் கக்க உடலை குறித்து துடிக்கும் நரேனை கண்டு அனைவருக்கும் அதிர்ச்சி. அச்சோ தம்பி, அண்ணா என பதட்டமாக பெண்கள் இருவரும் அவனை நெருங்க போக ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கி வீசப்பட்டதில் ஆண்களின் அலறல் ஓங்கி ஒலித்தது. தீஷா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? பிளீஸ், உன்னோட பழி வாங்குதல் படலத்தை எல்லாம் இதோட நிறுத்திக்கோ. உன்னோட நிறைவேறாத ஆசைக்காக வாழ வேண்டிய நல்லவங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என் தீஷா ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா. இப்ப மட்டும் என்னாச்சு தீஷா உனக்கு? நரேனை அடித்த ஆதங்கத்தில் தொடங்கி மென்மையாய் அவளை நெருங்கிட கணவனின் நீண்ட நாட்கள் கழித்த தீஷு என்ற அழைப்பிலும் பேச்சிலும்
மெய்யுருகி வேதனையாக நின்றவள் உடனே பேசிரிப்பு சிரித்தாள். எப்படி எப்படி உங்க புது மச்சானுக்கு சின்ன காயப்பட்டதும் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருதோ? அப்ப இவன் அப்பங்காரன் என்ன உயிரோட எரிச்சப்போ எங்க போச்சு உங்க கோபம்? கணவனிடம் செய்யினாள் வேதனையோடு. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா திஷு? உன்னை கொன்னவன நான் எப்படி சும்மா விடுவேன் நினைக்கிற? அந்த ஆள் பண்ண தப்புக்காக நேத்ராவையும் அவ குடும்பத்தையும் கொண்டு பழி தீக்க நினைக்கிறது நியாயம் இல்லையேமா? உயிர் துறக்கும் வேதனையில் மனம் கருகி நின்றான்.